வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ நோ தட் உங்களில் சில பேர் வந்து மற்ற ரவுண்ட் டேபிள் கான்வர்சேஷன்ஸில் இருந்திருக்கீங்க, இருக்கவும் போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா தட் மெயின்லி டெல்ஸ் மீ ஒன் திங், ஏதாவது கொஞ்சம் ஆழமுள்ள அர்த்தமுள்ள உரையாடலாக ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்ததாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நன்றிகள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு Q&A செஷனாக நம்ம யாரும் பார்க்காம இதை ஒரு கான்வர்சேஷனாக தான் நான் பார்க்குறேன். நவ் அண்ட் தென் வில் திங்க் அபவுட் வேரியஸ் டாபிக்ஸ் அண்ட் வில் சி கான்வர்சேஷன் எங்கே போகுதோ அங்கே போகட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றும் பல பேர் இந்த வருஷத்தில் கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதாவது பவர் ஸ்ட்ரக்சர்ஸை உடைக்கிறது கலையோட ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாகவே நான் ஜென்ரலாக பார்க்குறேன் நான். ஸோ அந்த வரிசையில் வெற்றி மறுபடியும் விடுதலை பார்ட் 1 வந்திருக்கு. அண்ட் பார்ட் 1 அப்படிங்கிறதுனால நீங்கள் அது பண்ணிட்டீங்க, பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லலாம். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாகவே நான் பார்க்குறேன் நான். பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் உடைக்கிறது அப்படின்னும் போது மாரியை பற்றி பேசாமல் எப்படி இருக்குது, ஒரு ஃபண்டமெண்டல் பர்பஸாகவே இருக்குது உங்கள் ஸ்பேஸில். மாமனில் நிறைய ரசிக்கும்படியான விஷயங்கள் நான் பார்த்தேன், நம்ம அதை பொறுத்து பேசியிருக்கோம் கூட. இன்ஃபேக்ட் உங்கள் படத்தில் உட்கார்றதுலையும் நிற்கிறதுலையும் இருக்கக்கூடிய ஒரு அரசியலும் ஒருத்தன் அதாவது மரியாதை எப்படி அவன் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயங்களாக எனக்கு தோணுச்சு. அதாவது இதை வச்சு இவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ண முடியுமா, ஒருத்தன் எழுந்துக்கிறான் உட்காடுறான் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அப்படின்னு. அது ஒரு கலையுடைய ஒரு வேலையாக நம்ம நினச்சோம் அப்படின்னா, இன்னொரு வேலையாக நான் பார்க்குறது நம்ம மனிதத்துவம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சினிமாவுக்கும் வாழ்க்கைக்குமான ஒரு உறவு என்ன அப்படிங்கிறத கார்த்தி மறுபடியும் உங்களுடைய ஃபில்மில் ஜிகர்தண்டா XX நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. இதை பொறுத்து நம்ம பல மணி நேரம் ஆக்சுவலி பேசியிருக்கோம். நம்ம மனிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது அருண்குமார் உங்கள் சித்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் த இயராக நான் பார்க்குறேன் நான். ஒரு கிரேட் டீப் சென்சிட்டிவிட்டி ஃபார் த ஹியூமன் கண்டிஷனாக இருக்கட்டும், ஒரு மனித உறவுகளுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பார்வையாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ லவ் இட் வென் ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷான், நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கீங்க. இந்த வருஷம் குட் நைட் அப்படிங்கிற ஒரு ஃபில்முக்கு நீங்கள் உங்கள் ஒர்க் ஒரு பெரிய லெஜிட்டிமசி கொடுத்ததாகவே நான் நினைக்கிறேன் நான். அதுவாக இருக்கட்டும், ராஜமுருகனோட ஒரு ஷார்ட் அது நம்ம பேசின பல ஸ்ட்ரக்சர்ஸ் உடைக்கிற ஒரு வேலையை அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்பேஸ்க்குள்ளே அது பண்ண முயற்சி பண்ணிச்சு மாடர்னில் ஆந்தாலஜியில். அண்ட் ரஜினி அவர்கள் டைலாக் அப்படிங்கிறதுனால சொல்ல, பட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நெல்சன் நீங்கள் ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்கீங்க ஒன்று. அண்ட் நீங்கள் ரஜினி அவர்களை வச்சு பண்ண நிறைய ஸ்பேசஸ் பொறுத்து நான் பேசணும்னு நினச்சேன் இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுணுக்கங்கள் நான் பொறுத்து பேசியிருக்கேன். நீங்களே கேட்டீங்க, ரிவ்யூன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம்லாம் பேசுகிறீங்க ஒரு படத்தை பொறுத்து வீடியோவில் அப்படின்னீங்க. ஸோ சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம். சரி, இதுக்கு மேலே நீங்கள் பேசுங்க. பட் இந்த ஸ்பிரிட் ஆஃப் சப்போர்ட்டிங் அண்டர்டாக்ஸில் சுற்றி இயக்குனர்களில் இங்கே ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கிறதுனால மேபி ஷான் ரோலன்கிட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு மேக் ஷுர் தட் ஆர்கானிக்காக. இங்கே இருக்கிற எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். ஸோ பொதுவாக எல்லாருமே நோக்கம் தானே முக்கியம் கலைக்கு. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் மை லைக் ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி, ஆனர் டு பி ஹியர். எஸ்பெஷலி வெற்றி சார்லாம் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஹீரோ ஆக்சுவலாக எனக்கு அவர். பிகாஸ் நான் அண்டர்டாக், அந்த அண்டர்டாக் நான் தான். ஸோ அதனால அண்டர்டாக் தீம் ஹஸ் பீன். நீங்க காலேஜ் படிக்கிறதுல இருந்துன்னா அதுக்குதான் சிரிச்சீங்களா சார்? அப்படி ஆதார் கார்டு எடுத்து வெளியில விடுறேன். அதாவது ஜென்ரலாக எங்கள் வெற்றி வந்து மேலே போகணும் ஒரு ஸ்கேலில் அப்படின்ற ஒரு பார்க்கப்படுற பல ப்ரெஷர் இருக்குல்ல ஒரு வெற்றி படங்கள் கொடுக்கும்பொழுது, வெற்றி படங்களில் பங்கேற்கும்பொழுது. வாட் ஐ ரியலி லைக் அபவுட் வாட் யூ டிட் ஒரு குட் நைட்டில், இதில் நட்சத்திரங்கள் இருக்கிறது எனக்கு அவ்வளோ நாட் நெசசரி. ஐ எம் ஓப்பனிங் மை செல்ஃப் அப் டு குட் ஸ்டோரிஸ். அண்ட் இந்த ஸ்டோரிஸ்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுறீங்களே உங்களுடைய மேபி தட் வுட் பி அ குட் பாயிண்ட் டு பிகின் திஸ் கான்வர்சேஷன் வித்னு தோணுது. உங்களுடைய ஆர்வம் என்ன இந்த மாதிரி படங்கள் செய்வதில், இந்த கதைகளில்? ஸோ முக்கியமாக எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பொதுவாக வந்து நான் சினிமாவுக்கு முன்னாடி நான் பண்ண மியூசிக் அதுக்கு ரொம்ப காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தெர் இஸ் அ டைம் வென் வி தாட் ஓகே ஒரு பேண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரதீப், சந்தோஷ், நாங்கள் எல்லாருமே வி வர் ஃபங்க்ஷனிங் இன் அரவுண்ட் ஸ்பேசஸ். ஸோ அதை பண்ணும்போது ஏன் வந்து பாட்டுன்னா ஒரு 5 பாட்டு சொல்லிடுவாங்க.
யாராவது சாகணும் அது ஒரு பாட்டு வரணும், யாராவது லவ் பண்ணணும் ஒரு பாட்டு வரணும், இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டைஸ்டான ஒரு மியூசிக்காக இருந்தது. பட் நாங்கள் ட்ராவல் பண்ணி மீட் பண்ண சில ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், சும்மா ட்ரைவ் பண்ணி எங்கேயா போகும்போது இந்த ஊரில் ஒருத்தர் பாடுவார். ஸோ ஐ ஸ்டார்டட் டு திங்க் இவங்க ஏன் பாடுறாங்க, எப்படி பாடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வாழ்வியலே பிரச்சனையாக இருக்கும்போது இசை தேவைன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அவரோட வாழ்க்கையில். ஸோ வாட் டிரைவ்ஸ் தம், ஏன்னா இப்போ என்ன டிரைவ் பண்ணுது, நம்ம மியூசிக் கற்றுக்கிட்டோம், சரி அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், சம்திங் ஏதோ ஒன்று, இல்லைன்னா அட்லீஸ்ட் கிராஃப்டியாக நம்ம எதாவது பண்ணணும், அதில் நம்மளுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருக்குது. எஸ்பெஷலி ஜோக்கர் படத்துக்கு ஆடிஷன் பண்ண போன போது தட்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் சுந்தரையர். அவர் தேசிய விருது வாங்கினார் ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு. அது நம்ம ஊர் மீடியாவில் பெருசாக அதுவும் வரல. ஸோ ஐ வாஸ் குவைட் ஐ மீன் இப்போ அது ஒரு மாதிரி புரியுது அதோடைய உளவியல் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு தான். ஆனால் ஒரு முதல் பாட்டு பாடி ஒருத்தர் தேசிய விருது ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காரு. அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம அண்டர்டாக் லைஃப் பின்னாடி தானே நம்ம போகிறோம். ஏன்னா ஐ ஃபைண்ட் தட் வெரி அப்பீலிங். பிகாஸ் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மியூசிக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக த்ரெட்டுங்கிறது இருக்கும். Because if you are changing the way people are looking at things, not in terms of நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் உடைக்கிறது அப்படிங்கும்போது இது ஒரு விதமான ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ரக்சர் உடைக்கல, நம்ம ஸ்ட்ரக்சரே தெரியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நம்ம உடைக்கலாம், நம்ம வந்து நம்ம நேச்சுரலா இயங்குறது ஒரு சின்ன சலசலப்பு வரும் இல்லையா, அதாவது ஆர் there will be questions, then we understand, okay இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம எப்படி ஃபிட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனை இருந்தா, ஆனால் எது ஒன்று போகவே இல்லை அப்படின்னா காமன் பீப்புள், அதாவது இப்போ இந்த மியூசிக் கேட்டா எனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னு சொல்லாம, லைக் அதான் அந்த ஜோக்கர் ஆடிஷனுக்கே திரும்ப போகிறேன். ஏன்னா அங்கே வந்து பாடினவங்க எல்லாருமே வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்ற லெவல் தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. அண்ட் அந்த படம் தான் எனக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கூட ஐ டோன்ட் திங்க் நான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட அதெல்லாமே ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான படத்துக்கு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்துக்காக நான் ஒரு வருஷம் வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். ராஜமுருகன் சாரும் சொன்னார், இது வருமானு கூட எனக்கு தெரில, ஏன்னா பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் தான். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். அதுல கிடைச்ச ஒரு சந்தோஷம் வந்து உங்களை திரும்ப அதே மாதிரியான ஒரு அந்த படங்களை ஞாபகம் ஜஸ்ட் காமன் மேனோட இப்போ நீங்க ஆரம்பிச்சதுதான் பவர் ஸ்ட்ரக்சரை சேலஞ்ச் பண்ணுன்ற நெரட்டிவை விட சாமானிய மனிதர்களுடைய கனவுகள் என்ன, அது ஆர்ட்டா மாத்தினா ஏன் அது நம்மளை பயங்கரமா தொடுது. இப்போ நான் அந்த அசுரன் படம் பார்த்துட்டு ஐ வாஸ் குவைட் அமேஸ்ட். மீனிங் அந்த படம் பார்க்கும்போது, ஏன்னா நான் வெற்றி சார் படம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், பட் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அப்படி கொண்டாடுறாங்க மக்கள். அண்ட் அதில் வந்து அவர் பவர்லெஸ் கை தான் அதில் ஆக்சுவலாக ப்ராட்டகனிஸ்டே. ஸோ அவர் திரும்ப எழுந்து நிற்கும் போது ஒன்று வருது இல்லை, அது காலங்காலமாக மாறவே இல்லை, நிறைய படங்கள்ல அதே தான் விஷயமா இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா இந்த குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஐ வில் சேலஞ்ச் யூ அப்படிங்கிறத விட ஒருத்தனுக்கு ஒரு தேவை இருக்கு, அவன் சர்வைவ் பண்ணும், அந்த சுச்சுவேஷன்ல அவன் தற்செயலாக ஒரு ஹீரோவா மாறுறான்றது தான் நம்ம ஃபாலோ பண்ற. ஐ திங்க் ஹீரோயிசமோட சோல் அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த சின்ன இப்போ குட் நைட் எடுத்துக்கிட்டா சின்ன பிரச்சனை தானே அவருக்கு, மற்றவங்க பிரச்சனையை விட அவர் சால்வ் பண்ணல, தன் பிரச்சனையை தான் சால்வ் பண்ணும். தன்னால தூங்க முடியல, தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை ஒருத்தன் தாண்டது கூட ஆக்சுவலா ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு ரீதினால எனக்கு ஐ எம் வெரி ரொமான்டிக்கலி அட்ராக்டட் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹூ வி நார்மலைஸ் ஆஸ் நார்மல் பீப்புள். பட் அவங்க வாழ்க்கைக்குள்ள போனா அவ்வளோ ஒரு பெரிய உலகம் ஓப்பன் ஆகுது. சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய மூளைக்குள்ளேயே ஒரு பெரிய யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ இது மைக்ரோவா மேக்ரோவாங்கிறது ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த மைக்ரோ. எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல பிடிக்கல, பட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் ஐ மெட் சம். இல்ல அதான் அந்த மைக்ரோலயே ஒரு மேக்ரோ இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. வெட்டி சார், நீங்க அசுரன் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணாரு, அசுரன், வட சென்னை, இதை பொறுத்து ஒரு பெரிய நாய்ஸ் இருந்துச்சு, ஒரு பெரிய சத்தம். மெயின்லி ஆல்சோ பிகாஸ் ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, பட் ஆல்சோ அதில் யாரெல்லாம் பங்கேற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குல்ல அது எல்லாமே. ஐ லவ் தட். அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் விடுதலை மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுது. ஃபார் மீ மறுபடியும் அந்த டிபெண்டன்சி ஆன் ஸ்டார்ஸ் இல்லாமல் ஐம் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டோரி டெல்லிங் ஹியர் அப்படின்றது. வாட் டிட் யூ டூ டு மேக் ஷுர் தட் இந்த ரேட் ரேஸ்குள்ள மாட்டிக்காம இருக்கிறதுக்கான ரகசியங்கள் என்ன? இல்லை சி ஆக்சுவலாக என்னன்னா, இட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் இஸ் டு சே ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் இந்த ஆர்டிஸ்ட், அடுத்த அந்த பிஸ்னஸ் அந்த ஆர்டிஸ்ட், நான் வந்து இட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ப்ரெஷர் யூ கேரி ஆன் த ஷோல்டர்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் டூ மச். அண்ட் லைக் இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் நடிக்கிறாரு, அப்போ அவருக்கு ஒரு கதை நம்ம பண்ணணும், அந்த கதையில் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வைக்கணும். நான் அப்போது ஓகே, வாட் ஸ்டோரி am I going to say? ஸோ ஒரு இந்த இதில் நமக்கு கடைசியில் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துடும். யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர் தாட் ப்ராசஸ், யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் who you are, what you want to do with what you have been doing so far, இதெல்லாம் வரும்ல. அப்போது
எனக்கு எப்போதுமே என்னென்னா, அண்ட் ஆல்சோ வி ஆல் அ ஹியூமன், வி கெட் கேரிட் அவே. ஓகே இது பண்ணிட்டோம், அடுத்து பண்ணால் நிறைய காசு வரும், ஐ கெட் கேரிட் அவேனோ. அப்போது அந்த மாதிரி கேரி அவே ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ மேக் ஷுர் தட் ஓகே இப்போது லெட் மீ டூ அ ஃபில்ம் where I will not get carried away, where I am going to be very cautious, careful in what I do and how I do. This will also give me the freedom to tell a story which is not bound by the requirements of a star. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஃபில்ம், ஸ்டார்னு நான் சொல்கிறது வந்து இட் குட் பி ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கலாம். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் பொன்னியின் செல்வன், த நாவல் வாஸ் த ஸ்டார், மணி சார் வாஸ் பவுண்ட் டு த ஸ்டார், மணி சார் ஹிம்செல்ஃப் இஸ் அ ஸ்டார், பட் அவர் வந்து அவரை விட ஒரு பெரிய ஸ்டார், பொன்னியின் செல்வன்ற ஸ்டாரோட அவர் பவுண்ட் ஆயிருந்தார். ஹி ஹேட் டு கோ வித் த புக். ஸோ அப்படி அதுதான் சொல்லுவேன், when I say star, அதுதான் கான்டெக்ட், நாட் த ஆக்டர் அலோன். ஸோ அப்படி ஒரு வேற ஒரு இடத்துல ஒரு கமிட் ஆகிக்காம, பைண்ட் ஆகிக்காம, tell a story that you want to tell, and this gives us a lot of freedom and of course challenges, equally challenging things. ஏன்னா நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் எடுத்து பழகியிருக்கோம். I keep telling them, I've gotten used to shooting with 2 cameras, 3 cameras, sometimes even 4 cameras. So இப்போ நம்ம எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு பண்ணும்போது it becomes a challenge. Then you learn to do it better. ஆல்மோஸ்ட் மறுபடியும் உங்களை அது ஒரு சுத்தமாக்கிக்கிற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பார்க்கலாமா? யா for lack of a better word. ஒரு டீடாக்ஸ் மாதிரி சொல்லலாம். அண்ட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி கதைகள் நம்ம சொல்றதுக்கான ஃப்ரீடம் அதில் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நமக்கு இப்போ இந்த படம் விடுதலை பற்றி சொல்லும்போது சொல்லி தான் ஆகணும். நான் சின்ன படம்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன், எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். திஸ் so far this has been the most expensive film that I've made. Still I was able to hold the integrity with which I started the film. நான் எந்த பாயிண்ட்ல படத்தை ஆரம்பிச்சனோ அதை இப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் இருக்கேன். I am very happy. It is the purpose of the film that is making it something else, இல்ல? Not someone else. ஆமா, அதான் ப்ரொடியூசர் நிறைய பணம் போட்டுறதால வந்து இல்ல நீங்க கொஞ்சம் மாத்துங்க, அந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் எதுவும் இல்லை. அதனால நட்சத்திரம் கூட ஒர்க் பண்ண எந்த தப்புன்னு நான் சொல்ல வரல. நெல்சன் இங்கே இருக்கிறதுனால ஜோக்கா நான் சொல்கிறேன். நான் அதில் நிறைய அவர் அதையே என்ன பார்த்து சொல்கிறீங்கன்ற மாதிரி நான் ஜெயிலர் பண்ணவே இல்லைன்ற மாதிரி ஒரு லுக் ஒன்று. நீங்கள் அதில் பண்ண பல விஷயங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்டண்ட்ஸ் எப்படி அதை அணுகுனீங்க இந்த ஃபிலிமில் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. For me, so because we are now talking about இந்த ஒரு ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது அதுக்குள்ள அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு நேர்மை இருக்குமா, இருக்க முடியுமான்ற கேள்விகளை நம்ம பேசும்போது ஐ தாட் ஐ ஷுட் டெஃபினெட்லி. இல்லை, ஸ்டோரி டெல்லிங்கில் நேர்மை இப்போ என்னோட அப்ரோச் இப்போ ஃபஸ்ட்டு என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் சில விஷயங்கள்லாம் பண்ணிடணுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம நினச்சாலும் பண்ண முடியாது. இப்போ ரஜினி சாரோட படம் பண்ணுறது இப்போ தான் என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஸோ அந்த ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் கூட ஒரு படம் பண்ணணுன்றது தான் நோக்கமே தவிர அந்த படத்தை பயங்கரமாக பண்ணணுன்றது மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லும்போது நேர்மையான அது வந்து அவங்களுடைய அஜெண்டா என்னன்றது நமக்கு அவங்களோட ஆடியன்ஸோட வால்யூமாக இருக்கட்டும், அவங்களோட கமர்ஷியல் ஸ்கேல்குள்ளே நம்ம போகிறோன்னும் போதே நம்ம நிறைய விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் போகிறோம். இல்லை அவங்கள நம்ம சைடு இழுத்து ஒரு படம் இது அவங்கள நான் இப்படி காட்டுறேன் அப்படி காட்டுறேன்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அப்படி இப்படி காட்டுறதுக்கே நம்ம வேற யாரையாவது வச்சே பண்ணிடலாம் அந்த படத்தை. ஸோ எனக்கு அவரோட எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதோ, அவர்கிட்ட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தும் ஐ மீன் ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூ சே தட். ஏன்னா அதாவது கார்த்திக், யூ ஆல்சோ ஒர்க் வித் ஹிம். என்னதான் அவர் வந்து ஒரு பெரிய ஹியூமர் இருக்கு அவருக்குள்ள அப்படின்றத நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். பட் இருந்தும் வாட் யூ டிட் விதின் த ஸ்கோப் ஆஃப் ஜெயிலரில் அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு டெட் பேன் ஹியூமராக இருக்கட்டும், ஒரு டார்க் ஸ்பேஸில் இறங்கி அதன் வழியாக ஒரு நகைச்சுவை எடுப்பதாக இருக்கட்டும், ஐ தாட் இட் வாஸ் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங் ஒன்லி. இட் வாஸ் ஸ்டில் நியூன்னு தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபிலிம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்றது தான் வந்து இப்போ நம்ம கமர்ஷியல் ஸ்கேல்குள்ள ஒரு படம் பண்ணுறோம்னா சீன் பை சீன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, என்டர்டெய்னிங்காக இருக்கா, என்ன வேணால் சொல்லலாம், பட் அது என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து மேபி ரஜினி சார் பண்ணாததாக இருக்கலாம், அவரை வச்சு யாரும் ட்ரை பண்ணாததாக இருக்கலாம். நான் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிம் கிடையாது, பட் என்னெல்லாம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அது மட்டும் ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ளே அகாமடேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. நெல்சன், கார்த்தி, அருண் கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ்
ஒரு ரிட்டர்ன் டு ஃபார்ம் இந்த இந்த வருஷம் இன் சென்ஸ் அட்லீஸ்ட் அப்படி தான் பார்க்கப்படுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் த ரிசப்ஷன் தட் ஈச் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் ஹேஸ் ரிசீவ்ட் திஸ் இயர். உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இது மாதிரி அது அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்கல. ஓகே. ஏன்னா வந்து சாருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு படம் இல்லை அப்படின்னு உங்களை வச்சு நீ சொல்கிற போது யோசிக்கிறேன். இப்போ நான் மோஸ்ட்லி பண்ணுற இன்றைக்கி இருக்கிற வேர்ல்ட் சினிமா, ஹாலிவுட்டோ, கொரியன் ஃபிலிம்ஸோ, ஜாப்பனீஸ் எடுத்து பார்த்தா அவங்க ஸ்டாண்டர்ட்லாம் எங்கேயோ இருக்குது, டு பி ஃப்ராங்க். ஸோ நம்ம இப்போ அதை சேலஞ்ச் பண்ணி படம் பண்ணுறோமா அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா, நாட் அபவுட் த கமர்ஷியல் விஷயத்தை பற்றி நான் சொல்லலை, குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே சொல்கிறேன். ஸோ ஸ்டேஜ் ஒன்லேயே அது அவுட்டு. ஓகே. ஸோ அப்போ அதை நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம இதை படத்தை இப்படி பண்ணியிருக்கோமா அப்படி பண்ணியிருக்கோமா யோசிக்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தானே இந்த விஷயம் பண்ணுறோம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹாலிவுட் அந்த கம்பேரிசன் இல்லை நான் சொல்கிறது இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும்னா, டு த கிராஃப்ட், டு த ஆர்ட் வந்து நான் எப்போ ஓரளவுக்கு அதில் ஒரு 40 மார்க்ஸ் வருதோ அன்றைக்கி தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து கமர்ஷியல் அப்ரோச் இருக்கிறதுனால அது பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டிடுச்சான்றது தான் என்னோட இது. ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸில் அது ஓகே. அந்த படம் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலன்னு சொல்லுவீங்கன்றது எனக்கு எழுதுகிற அன்றைக்கும் தெரியும். அதே மாதிரி ஏன்னா அது கிரிட்டிக்ஸை டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது கிடையாது, பட் நம்ம பாயிண்ட்டும் அது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஓகே. நான் என்னைக்கு வந்து கிரிட்டிக்ஸுக்கோ இல்லை ஆர்ட்டுக்கோ வெற்றிமாறன் சாருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் அது எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இது நம்ம நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி சொல்லி ஓகே. இப்போ நான் வந்து மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த அப்ரோச்சுக்குள்ளே போகும்போது அன்றைக்கி நான் அப்படி ஒன்று பண்ணேன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக என்ன சொல்கிறது ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்க முடியும். அதை நம்ம பார்த்த சினிமாவில் கமர்ஷியலுக்கு இதை நம்ம பண்ணிட்டோம், அந்த ஆர்ட் ஃபார்முக்காக அதில் இருக்கிற அந்த ஸ்பேஸை நம்ம அதுக்காகவும் ஒரு படம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அப்போ தான் அது வரும். இப்போதைக்கு இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ ரிலீஃப். ஓகே. அங்கே போய் உட்காந்துட்டோம் மறுபடியும். இல்லை மோஸ்ட்லி என்னன்னா நிறைய அப்படியே நம்மளை அப்படியே சென்டர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அங்கே அதெல்லாம் எஸ்கேப் ஆகி இந்த எஸ்கேப்ன்றது அடுத்த படம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போது தான் அங்கேருந்து என்னன்றது தெரியும். கார்த்தி அருண், நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ ஒரு சிந்துபாத் பிறகா இருக்கட்டும், இல்லை யூனோ ஹவு ரிலீவ்ட் ஆர் யூ தட் ஃபார்முக்கு வந்து நான் எப்போ ஃபார்மில் இருந்தேன், ஃபார்முக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அது அப்படி இல்லை, எனக்கு என்ன வருமோ அதை பண்ண அவ்வளோதான். பெருசாலாம் யோசிக்கல, நம்பர்ஸ் அது இது அதெல்லாம் யோசிக்கல. இப்போ சித்தார்த்த நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணப்போ நான் எனக்கு என்ன வருமோ ஐ வென்ட் டு த டேஸ் ஆஃப் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த டைம்ல இருந்து ஒரு கதை யோசிக்கணும், ரூட்டடாக இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கணும், நம்மளுக்கு வர்றதா இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். இவ்வளோ மட்டும் தான் மைண்டில் இருக்கு. இப்போ வெற்றி சொன்ன மாதிரி அந்த டீடாக்ஸ்ன்ற வேர்டு உங்களுக்கும் அப்ளை ஆகும்ல? ஏன்னா ஐ ரிமெம்பர் யூ சேயிங் 1-2 கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு, அதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வர முயற்சி பண்ணேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் சொல்கிறேன். ஆமாம். ஏன்னா இப்போ ப்ரிட்டண்டிங் டு பி சம்படி அப்படின்றது இருக்க முடியாதுல்ல. அது இருந்தேன், அது பிரச்சனை ஆயிடுச்சு, அது எனக்கு தெரியல. அது ஸோ எது வருமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி படம் இவ்வளோ சின்னதாக சின்னது இந்த சென்ஸ், நான் பெரிய ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஒரு ப்ரொடியூசராக அவர் பயங்கரமாக நம்மளை சப்போர்ட் பண்ணுறது இருக்கும்போது எனக்கு ஓகே, நம்ம என்ன வேணா இதில் இப்போ என்ன தோணுன்னா, இதில் எடுத்து எடிட் பண்ணும்போதே இந்த படத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னு தெரியும், ரைட்டிங் முத கொண்டு சொல்கிறேன். ஆனால் அதை எவ்வளோ நேர்த்தியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த படம் பண்ணும்போது ரைட்டிங்கில் தான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே தான் இருக்குது, மற்றபடி பெருசாலாம் யோசிக்கல, இதெல்லாம் யோசிக்கல, அவ்வளோ பிரச்சனை என்கிட்ட இல்லை. நான் ரொம்ப சின்னதாக தான் இருந்தேன், அதில் பண்ணிட்டேன். Yeah, I think how you live life also helps you avoid certain இருக்கலாம் இந்த மாதிரி யூனோ ஒரு ஐ மீன் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். லைஃப் ஐம் நாட் ராங். இது இப்போ சொல்கிறேன் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளட்டர்லேருந்து இல்லை, அது என்னோட வாசிப்பு பழக்கத்தை ரொம்ப கம்மி பண்ணுச்சு. அதனால சரி எனக்கு ஒன்று சொல்லுங்க. இப்போ சாரி மாதிரி ஐ வாண்ட் டு கம் டு யூ. இப்போ ஒரு ஜென்ரல் இப்போ எல்லாருக்குமே இதை விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. எல்லாருக்குமே ஒரு ஓரத்தில் ஒரு ஆசை தான் இருக்குது. இதை பார்க்கும்போது ஆமாம் இது எனக்கு கெடுதல், இதை விட்டுட்டு நான் கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் மனித உறவுகள் சார்ந்தும் நான் வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் கூட கிரியேட்டர்ஸுக்கு, ரைட்டர்ஸுக்கு எஸ்பெஷலி நான் ரொம்ப என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ரெலவன்ஸ் இல்லாமல் இருந்துருவானோ, புரியாமல் இருந்துருவானோ, டச்சில் இல்லாமல் இருந்துருவானோ, ரொம்ப எஸ்கேபிஸ்டாக இருந்தால் அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. அந்த கவலை ஏதோ ஒரு பெரிய கவலையா அது பொருட்கள் எனக்கு என்ன தேவையோ நான் தேடிக்கிறேன் சார், அவ்வளோதான். டச்சில் இருக்கிறேன்னா எனக்கு இப்போ நடக்கிறது எல்லாம் தெரியும். அஃப்கோர்ஸ் யூடியூப் பார்க்குறோம், இல்லை பசங்க பேசிட்டு தானே இருக்கோம், மக்களோட பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ நாட்டு நடப்பு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அப்புறம் என்ன தேவையோ அதை தேடுறேன்.
தேடல் இருந்துகிட்டே இருக்குது. என்னை வந்து சேரலை, நான் போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது, அவ்வளோதான். Karthi, do you want to add something to this in terms of the reception that Double X has received? Feeling very happy because ஏன்னா நீங்கள் I mean you traveled a bit to promote Double X இல்லை yeah. So யூஎஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள். ஆமாம் இப்போ போயிட்டு வந்தேன், ஒரு ஸ்க்ரீனிங்காக போயிட்டு வந்தேன். பட் ஆல்வேஸ் ஏன்னா இப்போ நான் வந்து பண்ணுற படங்கள் வந்து இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஒரு வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் வந்து எனக்கு பர்சனலாக வாட் ஐ வாண்ட் டூ அப்படி தான் தவிர்த்து இப்போ நம்ம ஒரு ஹீரோ அவர் சொன்னாருன்றதுக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பண்ண சில படங்கள் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் அண்ட் ஆடியன்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு பர்சீவ் பண்ணியோ அதை வந்து அந்த படத்தை அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலன்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது the way they received Double X was very happy. I mean, I'm feeling very happy that okay, this is being received. பட் இதனால வந்து நான் அடுத்த பண்ண போகிற படமோ இல்லை இப்போ ஒரு வேளை ரிசீவ் பண்ணப்படாமல் பட்டிருந்தாலும் அது அடுத்த பண்ண போகிற படம் வந்து மாற போகிறது கிடையாது. இட் இஸ் ஸோ ஐ மீன் வாட் யூ சேயிங் இஸ் இப்போ அருண் சொன்னது வந்து சில கெட்ட பழக்கங்களை நான் தவிர்த்து மறுபடியும் ஐ வாண்டட் டு கோ பேக் டு வாட் ஐ வாஸ் குட் அட் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் உங்களுக்கு அந்த அதில் கெட்ட பழக்கம் அந்த மாதிரி கெட்ட பழக்கமாலாம் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வந்து இப்போ பேட்டைக்கு அப்புறம் ஜெகமே தந்திரம் அப்புறம் மகான் பண்ணேன் இல்லையா. ஸோ நான் வந்து அதில் எதுவும் தப்பு பண்ணேன் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ஸோ அந்த ஜெகமே தந்திரம் பண்ணுறப்போ வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு வகையில் சொல்லணும், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்குள்ளே ஒரு ஒரு பார்டர் இஷ்யூ ஒரு இமிக்ரேஷன் பற்றி பேசணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து படம் பண்ணேன். பட் அதோட ரிசப்ஷன் பார்க்கும்போது வந்து சில பேருக்கு பிடிச்சிச்சு, நிறைய பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அது ஏன்ற கொஸ்டின் கொஞ்ச நாள் எனக்கு போச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக டு பி ஹானஸ்ட்டாக ஒரு ஃபில்ம் மேக்கராக நல்லா கொஞ்சம் என்னடா அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் தோணும். அப்புறமேட்டு அதை நம்ம திரும்ப ரொம்ப அதை போட்டு மனசுலேருந்து குழப்பிட்டு அப்புறம் அதுலேருந்து வெளில வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா ஐ திங்க் தி டஃபஸ்ட் ஃபார் எனி ஃபில்ம் மேக்கர் இஸ் டு ஃபோர்கோ ஃபில்ம் விச் யூ டிட் ஆல்ரெடி. அது வந்து எப்போவுமே இருக்கும். ஓகே இதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்றது இருக்குல்ல. அது வந்து ஐ திங்க் அது வந்து அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் அதுக்கப்புறம் தான் வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைனா சம் ஃபில்ம்ஸ் மேக் யூ ஸ்டக் தேர். அதாவது வந்து த ரிசப்ஷன் கம்மிங் ஃபார் தட் ஃபில்ம் இட் மேக்ஸ் யூ ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின். உங்களையும் கொஸ்டின் பண்ண வைக்கும். ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரல. ஸோ அதுலேருந்து அடுத்த வந்து மகான் பண்ணி அந்த மகானுக்கு I got pretty much better response than ஜெகமே தந்திரம். பட் the problem was both the films were in OTT ரிலீஸ் ஆனதுனால எனக்கு வந்து டைரெக்டாக ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்து அது வந்து என்ன அப்படின்றது வந்து எனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு படத்துக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது Double X was very important for my கெரியராகவே நான் வந்து இந்த ஃபில்ம் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப சூப்பராக ஐ மீன் ஐ வாஸ் வெரி ஹாப்பி த வே இட் வாஸ் ரிசீவ்ட். அது தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்த்ததா இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸ், எனிதிங், இந்த ரிசப்ஷன் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் வெரி ஹாப்பி. பட் தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வாட் ஐம் கோயிங் டு டூ நெக்ஸ்ட். ஆர் அதான் நான் சொல்கிற பாயிண்ட் அதான். ஒருவேளை அது ஒழுங்காக ரிசப்ஷன் ஆகாமல் இருந்திருந்தாலும் அதுக்காக வந்து நான் மாற்றிட்டு வேறு ஒன்று பண்ணியிருக்க போகிறது கிடையாது. இதனால வந்து இன்னொன்று பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே படங்கள் அடுக்க ஒரு இயக்குனர் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிசம் வழியாக அவங்க எடுக்கிற படங்களும் பார்க்கப்பட ஆரம்பிக்குது இல்லை. இப்போது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மாமன்னன் நீங்கள் எடுக்கும் பொழுது பரியேறும் பெருமாளும் கர்ணனும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கீங்க. அந்த ப்ரிசம் வழியாக இந்த ஃபில்மை ஜட்ஜ் பண்ணுறாங்களோ, இது மேலே ஒரு பார்வை, அதனுடைய ஒரு ஹேங் ஓவர் இது மேலே உட்காருதோ அப்படின்ற ஒரு சென்ஸ் நீங்கள் ஏதாவது உணர்ந்தீங்களா? அப்படி நான் ஃபீல் பண்ணல. பட் நம்மளே அப்படி தானே இருக்கோம். எனக்கு நான் பொதுவாக யோசிச்சது எல்லாமே இந்த கதையை எப்படியா சொல்லிடணும். அது எப்படி சொல்கிறேங்க தாண்டி கிராஃப்ட்லாம் எனக்கு அது அங்கே போய் எடுக்கிறதா. நான் எப்படியாவது இந்த கதையை எப்படியாவது மக்கள்கிட்ட கடத்திடணும் அப்படி மட்டும்தான் ஒவ்வொரு கதை கிடைக்கும்போது இதை தான் படம் பண்ண போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை மட்டும் கன்வின்ஸாக ப்ரொடியூசர்ட்டையோ இல்லை ஹீரோட்டையோ இதான் சார் கதை, இதை நான் வந்து இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிடும். முதல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிராஃப்ட்டை கண்டுபிடிக்குவேன். அது இந்த வழியாக பார்ப்பாங்க அந்த வழியாக பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டிசைட் பண்ணியாச்சு, நம்மளோட பேசுபுகள் நம்மளோட பாடுபுகள் இதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணியாச்சு. அதனால் அது எனக்கு பிரச்சனையாகவே இல்லை. பட் அதை வந்து நேர்மையாக கொடுக்க ட்ரை பண்ணுறோமா, அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது பொதுவானதுன்னு நமக்கு தெரியுது. எல்லாரும் கொண்டாடினா தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். நம்ம இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது அது எல்லாரும் அது சரின்னு அதை நம்பக்கூடிய அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, ஆமாம் இது கரெக்ட் அப்படின்னு ஒரு டிபேட் ஃபார்ம் ஆகக்கூடிய இடத்துக்கு அதை கொண்டு போயிடணும். அது படம் சக்ஸஸ்ஸு ஃபெயிலியரு நம்பர்ஸாக தாண்டி அதுக்குள்ளே எதையோ விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க படம் பார்த்துட்டு போன 2 பேருக்கும் படம் பிடிக்காமல் போயிருக்கலாம். பட் படம் பிடிக்காமல் போனால் கூட அதில் பேசப்பட்டிருக்க ஒரு விஷயத்தை பற்றி அவங்க டிஸ்கஷன் பண்ணியே ஆகணும். பண்ணாங்கன்னா அதுவே வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறது தான் நான்.
ஏன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம அதுக்கு ஒரு வேலை பார்க்குறோம், நம்ம பிடிக்காம சில வேலைக்கெல்லாம் பார்க்குறோம், அது நமக்கு தெரியும், அது இது ஒத்துக்குவாங்க, இது பிடிக்காமல் போகும் ஒத்துக்கு. பட் அதெல்லாம் அந்த 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 பூச்செல்லாம் தாண்டி நான் ஒன்று எதிர்பார்ப்பேன், எனக்கு இன்னும் ஒன்று வச்சுருக்கேன், அது என்னவா போய் ஆடியன்ஸை கன்வே ஆச்சு, அதை பற்றி என்ன சொசைட்டியில் சமூகத்தில் என்ன மாதிரியான உரையாடல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும், அது சார்ந்த விஷயங்கள் திருப்பி நடக்கும்போது சமூகத்தில் அதை கேள்வி கேட்கிற அல்லது அதை ஞாபகப்படுத்துகிற அல்லது அதை உறுதி செய்கிற இல்லை அதன் குறித்து மிகப்பெரும் மறுபடியும் விவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்னோட படங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் ஐ திங்க் ஷான் ஆரம்பிக்கும் போது ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ மென்ஷன் வாஸ் இந்த ஒரு சாமானியனுடைய ஒரு வாழ்க்கை பிரச்சனைகள் பேசுவது எவ்வளோ முக்கியம். நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் பேசும்போது கூட we were touching upon that idea. நம்ம சினிமாக்களில் நம்ம சினிமாவில் அதிகம் பண்ணுறோம் அப்படின்னு. காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரிஸு மெயினாக நம்ம கன்சியூம் பண்ணுறது காரணமே என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இங்கே வராதா, இது வரும்போது நான் என்னையே புரிஞ்சுக்கிறேன், என்னோட சமூகத்தை கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் பல முறை இன்டர்வியூஸில் யூ செட் தட் 400 blows பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு கனெக்ஷன் உருவாக்கிச்சு. அங்கே தான் நீங்கள் உணர்ந்தீங்க, ஓ ஏன் பிரச்சனை அவன் பேசுகிறான் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருந்துச்சுன்னு. வெற்றி, உங்களுக்கு வாட் வாஸ், do you remember any early films that did that for you, that shaped what you wanted to be, how you thought? இல்லை, எனக்கு ஐ திங்க் அன்டில் த அட்வென்ட் ஆஃப் பைரட்டட் லைக் ஃபில்ம் லைக் டிவிடிஸ் அண்ட் சிடிஸ் இன் டு சென்னை போர்ட், இட் வாஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அதுக்கு முன்னாடி இந்தியன் கிளாசிக்ஸ் பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு 3 நாள் நடக்கிற ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்கில் டைரக்டர் அலோவ் பண்ணால் நமக்கு டைம் இருந்தால் ஏதாவது ஒரு படமோ 2 படமோ பார்ப்போம். ஸோ அப்போ மாதத்துக்கு நீங்கள் ஒரு and also again you go and sit inside the theater, you might not connect to the film or you might not like the film, it might be like kind of off from what you are growing up with. அப்போ அதெல்லாம் இருந்து ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த டைம், லைக் இவால்விங் டைம்ஸில் அப்போ தான் இந்த டிவிடிஸ் உள்ளே வந்தது. லைக் இன்னும் 2000 எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் 99 வரைக்கும் அந்த டிக்டாக்கு, அப்புறம் இன்னொரு ஆமா ஆமா டிக்டாக் வாசன்ஸ் இல்ல பர்மா பஜார்ல கான்செப்டா இருந்துச்சு. நம்ம ஜெமினி பிரிட்ஜ் பாசன் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் லைக் 2-3 பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் லைக் they were bringing a lot of films and அதுலேயுமே நம்ம பாலுமந்திர சாரோட அசிஸ்டன்ட் ராஜான்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் அவங்கள சொன்னார், நீ வேற ஹாலிவுட் படம் எடுத்துட்டு வராத, நீ ஃபாரின் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு வா, நான் லிஸ்ட்டு தரேன், நீ எடுத்து எங்களுக்கு யார் வைக்க, நீ ஒரு டைட்டில் எடுத்துருவா, நான் குறைஞ்சது 10 வித்து தரேன்னு சொல்லி அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், வெற்றி இந்த படம் வந்திருக்கு வாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஹீ கன்வின்ஸ்ட் தோஸ் பீப்புள் டு பிரிங் இன் ஃபாரின் ஃபிலிம்ஸ், லைக் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு வர வச்சாங்க. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்துச்சு, அதர் தன் இங்கிலீஷ். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் தென் ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸு, லாட் ஆஃப் ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்பானிஷ் லிட்ரேச்சர். ஸ்பானிஷ் லிட்ரேச்சர்லேருந்து அவங்க ஃபிலிம்ஸ் வர்றதால அவங்க நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஸ்டைல், லாட்டின் அமெரிக்கன் ஃபில்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, தே வேர் வெரி அக்ரெசிவ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு சே, ஹாலிவுட்டுக்கு நேரடியாக கீழே இருந்து அந்த ப்ரெஷர் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தே cannot do the studio classic style films. So they have to be erratic. That is part of their existential pressure. Any Latin American film has a language that is very close to the kind of film language that was in the initial days. இப்போ கூட சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் when we started films, like it was Inarritu, like he was just 3-4 years ahead of us. Like he was starting to make his first film, Amores Perez, which incidentally made me think of doing a film like Adukalam. ஸோ இப்படி அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் காட் இருக்கும். அண்ட் மிடா கேலேன்னு ஒரு படம், இட்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ நேரேட்டிவ்ஸ், லைக் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் அப்போது அந்த டைமில் இட் வாஸ் ஆல் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் அங்கே இட் சேஞ்ச்ட். ஓகே, அப்போது இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு ஓகே, அப்போ இந்த மாதிரியும் நம்ம கதை சொல்லலாம். யூ டோன்ட் நீட் டு ஸ்டிக் ஆன் டு த லைக் மாடர்ன் கிளாசிக்ஸ் அந்த கிளாசிக்னு நம்ம சொல்லப்படுற அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் டோட்டலாக டிஃபர் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அந்த டைமில் இட் வாஸ் இவால்விங். ஸோ அப்போ ஓகே, என்னோட ப்ராப்ளம், என்னோட ப்ரெஷர். சி டுடே வி ஆல் லைக் ஐ அட்மயர் பாலுமந்திர சார்ஸ் பேன்ஸ். அவரோட பேனிங் ஷாட்ஸ் எது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எது லாஸ்ட் ஃப்ரேம்னே தெரியாது. யூ வில் நாட், ஐ மீன் யூ வில் ஒன்லி நோ த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட் ஃப்ரேம். இன் பிட்வீன் எப்போ மூவ் பண்ணாரு, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஸோ ஸ்மூத் அண்ட் ஸோ ஃபைன். இப்போ
even if I want to do something like that, I won't be able to do it. So when I was growing up, எனக்கு அந்த pan பிடிக்கும், ஆனால் என்னால் அது பண்ண முடியாது, because I was thinking very fast. My mind was like working very fast. அப்போ with globalization, the pressure the Latin American cinema was facing was exported to all around the world. So we all were in a hurry to tell stories. We all were forced to, like, you know, hit the bullseye. Like, you know, you have to hit it hard. And the pressure we started working. And the Latin American cinema was very close text for us to pick up and learn. அண்ட் இப்போ சென்னையோட லைஃப் ஸ்டைலில் இப்போது வி ஹாவ் அன் இன்ஸ்டிடியூட். அங்கே வந்து saw a couple of short films அண்ட் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ரெண்டு வந்து சென்னை பசங்க பண்ணியிருந்தாங்க. The pressure with which the angst with which they tell the story, the narratives, like the edit, the shots, the lensing, everything is so close to what I grew up watching. Like, you know, அந்த அதே ப்ரெஷர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குன்றது இருக்குல்ல. தட் இஸ் இட். ஸோ ஐ திங்க் த லாட்டின் அமெரிக்கன் சினிமா அண்ட் லிட்ரேச்சர், ஐ திங்க் ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது இன்ஸ்டிடியூட் நீங்கள் சொன்னதுனால ஐ ரிமெம்பர் ரீடிங் சம்திங் அபவுட் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க ஃபார் பீப்புள் கொஞ்சம் பொலிட்டிக்கலி ரெஸ்பான்சிபிளாக சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸாக அவங்க எடுக்க முடியும்ன்ற ஒரு பேசிக் ப்ராமிஸ் நீங்கள் எனக்கு காமிங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த டைமில். டு யூ சீ திங்ஸ் கெட்டிங் பெட்டர் நவ் தட் யூர் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல, I'm not saying you're causing it. I'm just asking you, இன்றைய சூழல்ல இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிச்சிருக்கிறதா பாத்திருக்கீங்களா with the advent of இல்ல it's a movement and lot of people are like, you know, ஓகே இப்படி சொல்லலாம், இலக்கு ஒண்ணுதான், ஒவ்வொரு எல்லா திசையில இருந்தும் அந்த இலக்கு நோக்கி பயணம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குனதுல 2-3 பேருக்கு பங்கு இருக்கு. லைக் நார்மலி சினிமா இஸ் அன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஒரு முதலாளிகிட்ட பணம் வாங்குறோம். முதலாளி எதுக்கு பணம் கொடுப்பான்னா, லாபம் வரும்னா பணம் கொடுப்பான். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர், தே ஹாவ் அ ஸ்கேல். சி, நம்ம வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சண்டை போடுறோம், நம்மளுக்குள்ளே கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு படம் எடுக்கிறோம், வரோம் போகிறோம் எல்லாம். அவங்களுக்கு என்ன உட்காந்துட்டு, ஓகே இது என்ன கதை, ஓகே இப்போ சொல்கிறேன், காஸ்ட் இஷ்யூ, ஓகே ஓகே ரெலவெண்ட்டாக இருக்கும், எவ்வளோ வேணும் உங்களுக்கு பணம், நான் தரேன். ஸோ இந்த சேஞ்ச் இருக்குல்ல, ஐ திங்க் இட் லைக் ஒரு 4-5 பேர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். லைக் ப்ரைமரிலி, நாட் ப்ரைமரிலி, ப்ரிடாமினன்ட்லி ரஞ்சித்துடைய வருகைக்கு அப்புறம் அது வருது. அண்ட் தென் வென் ஹீ பிகேம் அ ஃபோர்ஸ், then people started doing it, and then he produced Mari's film, and so it's a movement. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து எல்லாருமே நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் தட் டஸ் நாட் ensure இந்த பொலிட்டிக்கல் இது வந்துருச்சா அப்படின்றது. பீப்புள் ஆர் பொலிட்டிக்கலி அவேர், பட் there is also a problem of political correctness. We all are stuck with political correctness. அதை நம்ம கடக்க முடியல, நம்ம அதை யோசிக்காமல் நம்ம பண்ண முடியல. போன இதில் கூட மாறி சொல்லியிருந்தாரு அவர் எப்படி அது வந்து லிமிட் பண்ணுது அப்படின்னு, இன் அ பாசிட்டிவ் வே. பட் ஐ எம் மென்ஷனிங் இட், இது வந்து டபுள் எட்ஜ் ஸார்டுன்றத அந்த இதில் சொல்கிறேன். இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து நம்மளை எவ்வளோ லிமிட் பண்ணுது சில சந்தர்ப்பங்களில் அப்படின்றதும் அதில். இப்போ ஒரு டபுள் எக்ஸாக இருக்கட்டும், மாமன்னன், விடுதலை, இதெல்லாம் முக்கியமான படங்களாக இருக்கிற பல காரணங்களில் ஒரு காரணம் வந்து நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறது ஓரளவுக்கு நியாயம் அப்படின்னு அது பேசக்கூடிய ஒரு படங்களாகவே நான் பார்க்குறேன். அது ஒருவேளை நீங்கள் ஒரு பைஸ்டாண்டராக ஒரு ஃபென்ஸில் உட்காந்துக்கிட்டு எனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, 2 பேர் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருந்தால், இது வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஐயோ எனக்கு ஸ்டாண்டே எடுக்க வேண்டான்றது ஒரு தெரில, அவங்க பிரச்சனை அவங்க பேசுகிறாங்க, இவங்க பிரச்சனை இவங்க பேசுகிறாங்க, என்ன இது 2மே பாதிக்கலை அப்படின்ட்டு நான் எதுக்கு இதுக்குள்ளே இறங்கிக்கிட்டு அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய அதுக்கு வந்து என்ன சொல்கிறது. ஓகே, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ 2 பேர் ரோட்டில் அடிச்சுக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம். the man is abusing the woman, he's beating her up. இப்போ நான் வந்து புருஷன் முன்னாடி சண்டை நான் எப்படி போய் உள்ளே தலையிடுறதுன்னா, am I not supporting the man who's beating the woman? ஸோ அப்போது நான் போய் தடுத்தேன்னா, எதுக்கு அடிக்கிற, என்ன பிரச்சனை, என் பொண்டாடி நான் போட நான் now I'm taking a stand.
இதில் பைஸ்டாண்டரே கிடையாது. நான் பைஸ்டாண்ட் அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, நான் எதுக்கு தலையிடணும்னு சொன்னாலே யூஆர் ஸ்டாண்டிங் பை த அப்ரெசர், அவ்வளோதான். ரைட். ஜஸ்ட் டேக்கிங் a step back, many of the இந்த இங்கே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பல படங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுச்சு. இந்த காஸ்டிங் அகேன்ஸ்ட் வாட் தேவ் டன் so far அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கார்த்தி, நீங்கள் உங்கள் ஃபிலிமில் ராகவா லாரன்ஸை நீங்கள் காஸ்ட் பண்ண ஒரு விதம், நீங்கள் மிஸ்டர் வடிவேலு யூஸ் பண்ண ஒரு விதம் சொல்லும்போது, வெற்றி நீங்கள் சூரி யூ ஷோன் அஸ் இன் நியூ லைட். அண்ட் ஈவன் மிஸ்டர் ரஜினிகாந்த் ஜெயிலரில் ஐ நோ யூஆர் சேயிங் தட் நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து ஒரு 6-7 வயசு பையனுக்கு தாத்தாவா நடிச்சது இருக்கு. அல்ல அது உண்மையிலே வந்து ரியாக்ஷன் இல்லை அது வந்து தட்ஸ் ஐ பர்சனலி ஃபீல் பீப்புள் லவ்விங் த ஃபில்ம் ஸோ மச் and Rajinikanth in that film had a lot to do with his age in the film. நான் அப்படிதான் பார்க்குறேன். அந்த படம் பார்த்தப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. இல்லை, மெனி ஆஃப் மை ஃபேவரட் போர்ஷன்ஸ் அதுக்காகத்தான். அந்த அவர் அந்த குடும்பத்து கூட அவர் எப்படி இருக்காரு, அங்கே பிலாங்கிங் என்னவா இருக்கு. ஸோ இட்ஸ் ஈஸி. அதாவது நீங்கள் ஒரு ரோல் எழுதும் பொழுது இவர் இந்த மாதிரி ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரி ஆட்களை டக்குன்னு மைண்டில் வராமல் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. சுலபமாக பொருத்தம் அங்கே அமையும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை பண்ணியிருக்காங்கன்னு. அதை தாண்டி how do you make sure that that doesn't happen? I think Mari must have had the biggest challenge because இப்போ be it Lawrence or Suri or any of the others whom we are talking, இவங்க எல்லாம் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணலான்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. வடிவேலுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து இப்போ நான் வந்து நான் டெலிவிஷன் பார்த்தாலே அந்த காமெடி போடுற சேனல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன். அதில் வடிவேலு தான் பார்ப்பேன். இப்போ நமக்கே அப்படி இருக்கு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், நான் தான் காமெடி தானே பண்ணணும்னு இருப்பார். அவரை மாற்றுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கு. ஹி மஸ்ட் ஹேவ் ஹேட் அ வெரி வெரி டஃப் டைம் டு கன்வின்ஸ் வடிவேலு டு இப்போ மேபி ஹி வில் மாறி என்ன சொல்லி நீ சொல்கிறா நான் செய்கிறேன் அப்படின்னு இப்போ. பட் until that point அவருக்கு ஒன்று இருந்திருக்கும். ஐ திங்க் மாரி மஸ்ட் ஹவ் ஹேட் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். எனக்கெல்லாம் ஒரு சேலஞ்சும் இல்லை. நம்ம காமெடி சிரிச்சது எல்லாமே அவரோட பெயின் தான், அந்த கேரக்டரோட பெயின் தான் நம்ம சிரிச்சிருக்கோம் பயங்கரமாக. எனக்கு அதில் தான் வந்து அந்த அப்பா கேரக்டருக்கு அவர் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவரோட கையால் அவரோட எல்லா பெயினுக்கு தான் நம்ம சிரிச்சிருக்கோம். அவர் அடி வாங்குவார் நம்ம சிரிப்போம், அவர் ஓடுவார் நம்ம சிரிப்போம், அவர் அவமானப்படுத்தப்படுவார் நம்ம சிரிப்போம். அப்படிங்கும்போது எனக்கு அவருக்கு அது ஈஸியாக வந்துச்சு. அவர் சிரிக்க மாட்டார் படத்தில், நம்ம சிரிச்சிட்ருப்போம். அப்போ நான் முன்னாடி பார்க்கும்போதே பயங்கரமான கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஏதோ வீட்டில் இருக்கிற ஆள் மாதிரி எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு கதைக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அவர் இருக்கணும், நம்மளோட ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் இருக்கணும். ரொம்ப நாளாக நான் வந்து மைண்டில் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும் அவர் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு. ஈவன் அவருடைய ஒரு பாடகத்தன்மையாக இருக்கட்டும், பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அது நம்மளை நகைச்சுவைக்காக முக்கியமாக பிரயோஜனப்படுத்திருக்கு. பட் உங்கள் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் சொன்னீங்கல்ல, நம்ம அதுவே தப்பு தான் நம்ம சிரிச்சது. அவங்க ஃபுல்லாக அவங்க அவ்வளோ வழியில் சுமக்கும் போது தான் நம்ம சிரிச்சிருக்கோம். வீட்டில் வடிவேல் சார் ஃபோட்டோ மாட்டுற அளவுக்கு நான் இருந்துங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் என்ன அப்படின்னா திருப்பி அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மெச்சூர்னஸ் வரும்போது, நான் லிட்ரேச்சர்லாம் வாசிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த காமெடிலாம் பார்க்கும்போது அந்த கேரக்டரை திருப்பி நான் உள்வாங்கும்போது, பட் அந்த கேரக்டருக்கு அது பெயின் தானே, அந்த கேரக்டர் அழுது. ஸோ இன்னி சூழலில் நீங்கள் ஒரு வின்னர் மாதிரி ஒரு படத்தோட ஒரு காமெடி ட்ராக் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்களா? இப்போ சிரிக்க தான் செய்வேன். ஓகே. ஆனால் என்னன்னா சிரிக்கிறது வேறு, நம்ம சிரிப்போம். பட் அது சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒன்று இருக்குல்ல, இப்போ நம்ம நிறைய விஷயம் ஒருத்தர் பைக்கில் தண்ணியில் போகும்போது நிறைய ஃப்ளட் வெளில வீடியோ பார்க்கும்போது நம்ம நிறைய டக்குன்னு சிரிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எப்படி போய் சேர்ந்தார், அவர் எப்படி ரெக்கவர் ஆகிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. ஏதாவது காமெடி சிரிச்சிடும், ஆனால் திருப்பி அதை பற்றி யோசிக்காமல் இருக்க மாட்டோம்ல. அந்த சென்ஸில் மட்டும் இருக்குல்ல, திருப்பி அந்த கேரக்டரை உள்வாங்கி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னொரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. இப்படி நிஜமாக இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் நம்ம இவ்வளோ பேர் சிரிக்கிறோம்ல, அந்த கேரக்டர் நிஜமாக இருந்தால் இது எவ்வளோ ஃபீலாக இருக்கும், அந்த கேரக்டர் எவ்வளோ பேர் சமாளிக்கணும். ஒரு முட்டாள்தனமான என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படி வாழ்கிறவங்களோட பெயின் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியாது நம்ம இப்படி பேசுகிறோம், இது சரியாக தப்பான அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசிடுவாங்க, நம்ம பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஆனால் அந்த கேரக்டர் திருப்பி போய் தனியாக போய் அந்த கேரக்டர் இருக்கும்போது இவங்க எதுக்கு சிரிச்சாங்கன்னு தெரியாமல் அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுறதுலாம் இருக்குல்ல. ஆமாம், அதாவது ஏன்னா மற்ற காமெடி ஆக்டர்ஸ்க்கும் வடிவேல் சார் என்ன சொன்னால், மற்ற காமெடி ஆக்டர்ஸ் வந்து டைலாக்ல சிரிக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லை, மற்றவங்களை ஹர்ட் பண்ணி தன்னை காயப்படுத்திக்கிட்டு, தன்னை அவமானப்படுத்திக்கிட்டு, தன்னை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுல அதுதான் ரொம்ப பெயினாக மாறுது.
எனக்கு வடிவேல் சாரோட கனெக்ட் ஆனதுனால அவர் சொன்னா, நான் எப்படி பண்ண முடியும் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த 10 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு பெயின், ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் வந்து சினிமாவுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அப்போ நீங்கள் வீட்டில் என்னவா இருந்தீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மைண்ட் வச்சுட்டு வந்தாலே போதும் அப்படி தான் நான் சொன்னேன். நான் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், இதை வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக. ஆமாம், ஏன்னா அவர் சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா, அவர் லைஃப்பை பற்றி அவர் சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா பயங்கர ட்ராஜடியாக இருக்குது, பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. சினிமாவுக்காக ஒன்று பண்ணுறது வேற, பட் நிஜம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிஜத்தை நம்பி தான் போனேன் நான். ஏன்னா நிச்சயமாக எவ்வளோ சிரிக்க வச்சாலும், நம்மளை எவ்வளோ சிரிக்க வச்சாலும் அவர்கிட்ட ஒரு நிஜம் இருக்குது, அதில் நிறைய துரோகங்கள் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அதை நோக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர், அதுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காரு. எப்போமோ அதை நிறைய கேள்விகள் அவர்கிட்ட இருக்குது. அது போதும் நமக்கு, அதை லைட்டாக துண்டி விட்டால் போதும், அது வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கூட்டிகிட்டு. ஸோ வெற்றி, நீங்கள் கார்த்தி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து மிஸ்டர் சூரிய மற்றும் லாரன்ஸ் இவங்க வந்து தே ஆர் கீன் டு எக்ஸ்ப்ளோர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ் அப்படின்றதுனால இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ரீஇமேஜின் தெம் இன் சம்திங் எல்ஸ். ரீஇமேஜின் இல்லை, பொசிஷன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் வென் யூர் ரைட்டிங் ஃபார், ஐ பர்சனலி ஃபீல் when a writer starts writing with an actor in mind, நம்மளையும் அறியாமல் அவங்களோட பர்சனாலிட்டி, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சீப்பின் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவங்க தங்களை எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க ஆஸ் அ பர்சன், அவங்க என்னவா இருக்காங்க, இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மீ, அதனால் எனக்கு வந்து சூரிய அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டராக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஐ டென்ட் ஹாவ் மச் ட்ரபிள். ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஆக்சுவலாக ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ கிரேட்ஸில் இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் சூரியனை வந்து லேர்னிங் தான். அவர் வெற்றி சாட்டை வந்து ஒரு கிராஃப்டை லேர்ன் பண்ணணும், ஆக்டிங்கை லேர்ன் பண்ணிட்டு அவர் வாலண்டியராக ஒன்று நடக்குது. ஏன்னா அவர் அந்த ஸ்டடி ஃபீல்டில் தான், இவர் வேற ஒன்றா இருக்காது. இப்போ லாரன்ஸ்லாம் நம்ம வேறு ஸ்டேஜில் அவர் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நம்ம ஸ்டேஜில் அவரோட லைவில் பார்க்கும்போது வேற ஒன்றா இருக்காது. அதை நம்பி அவர் லைவ்ல வேற. ஆனால் வடிவேல் சார் ஸ்டேஜ்லேயும் அப்படி தான் இருக்காரு, இன்டர்வியூலேயும் அப்படி தான் இருக்காரு, அப்படி தான் இருக்காரு. அப்படிங்கிற அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க வந்துட்டு நான் படங்களை பார்த்து சிரிச்சிருக்கேன், படங்களை ரசிச்சிருக்கேன், நேரில் பார்க்கும்போது அவங்க இயல்பாக இருக்காங்கல்ல. ஆனால் வடிவேல் சார் நேரில் பார்க்கும்போது அப்படி இருக்க மாட்டார், வேற ஒன்றா இருப்பார். நம்ம கரெக்டாக கதவை தட்டணும், தட்டி ஓப்பன் பண்ணால் உள்ளே இருந்து கொப்பளிக்கும். அதை நம்பி தப்பான டைமில் தட்டினா முடியுது. even Arun, உங்க சித்தால கூட I feel like the Siddharth I saw was very new. அந்த ஒரு ஓகே நீங்கள் இந்த ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ன்ற ஒரு இந்த ஸ்பேஸுக்குள்ளே தினசரி ஓகே தேர் சர்வைவிங் அப்படின்ற அந்த ஸ்பேஸுக்குள்ளே, அந்த ஒரு சின்ன ஊருக்குள்ளே, அந்த செட்டப்புக்குள்ளே அடங்க முடியும்னு நான் உண்மையை சொல்ல போனால் ஐ டிட் நாட் நோ. ஸோ மேபி யூ கேன் ஆல்சோ ஸ்பீக் அபவுட் காஸ்டிங் him in that space and saying and believing that yeah he can belong here. அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போதே எனக்கு இது வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்புறம் பாய் நெக்ஸ்ட் டோர், இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர்னா என் வீட்டு பக்கத்தில் அப்படி சொல்லி ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், பாக்ஸ் வச்ச வண்டி ஓட்டுறவன், இந்த மாதிரிலாம் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவரை ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்னை இவ்வளோ வருஷமாக படம் பண்ணுறேன், இந்த டிராவிடியன் ரேஸ்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அது வந்து எனக்கு அது நான் எனக்கு என்ன வருதோ அதை பண்ணேன். அது மாதிரி எனக்கு அது ப்ராப்பராக நான் இதுவே பண்ணல. ஐ மீன் எனக்கு என்னால் என்ன எழுத முடியுமோ, எனக்கு எது ஃபீஸிபிளாக இருக்குமோ, எனக்கு எந்த கேரக்டர் ஈஸியாக வருமோ அதுக்குள்ள அவரை நுழைக்கிறது. அவர் அதுக்கு நிறைய பல படங்கள்ல he comes through as a very urban sophisticated type. அந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் largely he keeps being cast இல்ல. But your role is anything but that. இல்ல இதுல ஒரு I think more than the writing part, as he says, நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, the geography of the film and the profession and the way the family interacts within themselves and the world. எனக்கு அந்த ஆக்சுவல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக. நான் சொல்லிட்டு இருந்தேன், சரி நம்மளால் இப்போ போய் இந்த மாதிரி எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு. ஐ ரியலி லைக் டு ஒர்க் இன் ஆக்சுவல் லொக்கேஷன்ஸ். அண்ட் அது கொடுக்குற லைஃப் வந்து எதுவுமே நம்மளால் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. நம்ம என்னதான் செட்டில் எடுத்தாலும் அந்த அந்த that place has that lived in energy to it. நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் எடுக்கும்போது அந்த இடம் மட்டும் இல்லை, நம்ம ஆக்டர்ஸும் அந்த ஆக்டர்ஸும் அங்கே வாழ்ந்த ஒரு தன்மையை நம்ம கொடுத்துருது.
அது அந்த முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே யூ தேர் நோ யூ Absolutely. தேர் வித் இன் த வேர்ல்டு. Yeah. நான் முதல்ல சொன்னேன், ஒரு 2-3 சீன்லேயே சொல்லிட்டேன் நான், பயங்கரமா இருக்கு யாரு அந்த ஆக்சுவல் லொகேஷன்ல எப்படி எடுத்திருக்காங்களேன்ற மாதிரி இருந்தது. Yeah. அண்ட் சித்தார்த் ஆல்சோ கேரிட் த ரோல் வெரி வெல். அதுதான் அவர் உள்ள வரணும், நம்மளா புல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களும் ஐயா ஐம் ரெடி அப்படின்னு தூக்குனாங்கன்னா தட்ஸ் ஈஸி, அவ்வளோதான். அது இருந்தது, அவர் ட்ரஸ்ட் இருந்தது. அதனால மாதிரி வெற்றி மேபி போத் ஆஃப் யூ கேன் சே இந்த ஒரு நகைச்சுவை பண்ணி நகைச்சுவை நடிகர்களாக பார்க்கப்படுறவங்க அவங்க இட் குட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் அவங்க ஒரு வல்னரபிலிட்டி காமிக்கும் பொழுது ஒரு ஒரு ஜென்ரலாக ஹீரோ ஃபிகர்ஸாக இருக்கிறவங்க வல்னரபிலிட்டி காட்டுறதை விட அது இன்னும் கொஞ்சம் நம்மளை ஒரு பாதிப்புக்குள்ளாக்குது. டிட் யூ ஃபைண்ட் ஐ மீன் டு யூ அக்ரி வித் தட்? நான் வடிவேலை பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டெல் ஹிம் லைக் நான் வந்து அவரை எப்படி ரேட் பண்ணுறேன்னா, ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஒரிஜினல் ஆக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இன் த லீக்ஸ் ஆஃப் சிவாஜி கணேசன் அண்ட் த லாட் லைக் த பிக்கெஸ்ட். ஸோ ஒரிஜினல் ஆக்டர் என்னன்னா, he doesn't have any reference point. அவர் சொல்லுவார், நான் நாகேஷ் ஐயாவெல்லாம் பார்த்தேன் அப்படின்வாரு. பட் லைக் he is not picked it up from நாகேஷ். மேபி அவரை பார்த்துருக்கலாம், அட்மயர் பண்ணிருக்கலாம். அவர் வந்து ரூட்லேருந்து வராரு, அவருக்கு எந்த எஜுகேஷன் கிடையாது பர்ஃபார்மன்ஸ்க்கு. அண்ட் he has honed the skills over லைக் the years he has acted. அவர் இனிஷியலாக நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கும், அந்த இதில் ராசாவின் மனசுல எப்படி இருந்தார். தென் ஸ்லோலி, ஆனால் அப்போவே அவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. லைக் இந்த பாய் உருட்டுற காமெடியெல்லாம் அவர் அப்போவே சொல்லுவாருன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது ஹீ இஸ் டெவலப்ட், இவால்வ்டு. அண்ட் அவர் வந்து ஐ பர்சனலி ஃபீல், நான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அவர் நல்ல ஆக்டர் அப்படின்றது. அவர் மட்டும்தான் வந்து தன்னை வெறும் காமெடியனாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். அவர் கேரக்டரோடு சேர்ந்து பண்ண காமெடி தான் ரொம்ப லாஸ்டிங்காக இருக்கிற ரோல்ஸாக இருந்திருக்கு, மெமரபிள் ரோல்ஸ். இப்போ தேவர் மகனாக இருக்கட்டும், அந்த எம் மகன் அப்படின்னு அதில் எல்லாமே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் அவர் கண்ணு கலங்கும் போது எல்லாருக்குமே அப்படி ஆகும். as you pointed out, when you see or when someone is making you laugh all the time, ஒரு காமெடியனுக்கு வடிவேலா இருக்கலாம், சூர்யா இருக்கலாம், இல்லை சந்தானமாக இருக்கலாம், எனி காமெடியன், when we see their vulnerable side, we are touched. நம்மள அது ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும் தான் நினைக்கிறேன் நான். That's a strength. Even the late விவேக் இருக்கட்டும். Yeah. அவங்க கொஞ்சம் எமோஷனலா பண்ணா கூட நம்மள அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருக்கோம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ஆன் ஸ்க்ரீன் when they show some amount of pain, நமக்கு அதிகமாக அது பார்க்க. லைக் டக்குன்னு அலைப்பாயதையில் ஈவன் ஒரு ஃப்ளீட்டிங் மூமெண்ட்ல அவர் அப்படி பார்த்துட்டு ஒரு சோகமாக ஒரு மூஞ்சி லைட்டாக வச்சா கூட அது ஒரு பெரிய ஒரு பாதிப்புள்ளாக்குது. Sean, maybe you've been quiet for a while. No. I've had fun listening to every point of view. இல்ல இப்போ இங்க வந்து we are talking about என்ன சொல்றது, casting against type, reimagining certain people in new light. What about you? Do you have like fixed style with which you approach films, or are you thinking, okay, what new things can I do within the scope? I'm good at these things and by now you know certain things இல்ல. அப்படின்னும் போது இப்போ ஒரு குட் நைட் மாதிரி ஒரு படம் வரும்போது do you say, okay, now I'm going to use what I know I'm good at to make this film better? So the funny part is I don't know what I'm good at actually, because sometimes I ask myself, ஏன்னா நம்ம இப்போ ஆபி ரோட் 1 ஒர்க் பண்ணிட்டோம், சிம்ஃபனி எழுதியிருக்கோம், ஐ மீன் ஃபேர்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் தென் ஆஃப்டர் அது முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயபீம்க்கு வந்து ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணது வந்து வாஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் லைஃப். இட் வாஸ் டன் இன் சச் அ ஷார்ட் டைம். They're doing it with an orchestra who played for John Williams and everybody have grown up. Like I'm a big John Williams fan. Alan Silvestri, இவங்கெல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்ன்ற அந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்கிறேன். ஆர்ட்டை பற்றி பொதுவாக சொல்லாமல் அந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்குள்ளே அவங்க பயங்கர ரெவல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் லுக்கிங் ஃபார் சம்திங் நியூ தான். லைக் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இது பண்ணிட்டோம். தென் யூ திங்க் ஓகே யூ டூ யுவர் பெஸ்ட் ஒன்லி, நோ வாட் யூ பிக் அண்ட் சூஸ். இப்போ இதை பண்ணணும்னா there is something infinite, but you pick something finite to show people, right? ஸோ அதுக்கப்புறம் தென் யூ திங்க் ஓகே இதை எப்படி வேற மாதிரி பண்ணலாம்னு அது ஒரு மாதிரி அப்படி போயிட்டு தான் இருக்கு அந்த எவல்யூஷன். பட் தென் தட் இஸ் வேர் ஐ கெஸ் ஐ ரியலி, ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு 40 வயசுல பண்ணுவோம்னு நினைச்சோம். பட் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஃபார்ச்சுனேட்லி அஃப்கோர்ஸ் ஸ்டூடியோட கோஆப்ரேஷன்னால அவங்க தே சாங்ஷன் இட். ஆக்சுவலாக நான் சும்மா அமிச்சேன் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
I was like, you know what it costs, right? அப்படின்னா நோ தேவர் லைக், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான படம் இந்த மாதிரி ஒரு, அண்ட் சூர்யா சார் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதோட ரிலவன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதோட இம்பேக்டும். ஏன்னா ஆக்சுவலாக அப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த லேண்ட் கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த படம் பண்ணும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, ஜேர்னலிஸ்ட் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம், சார் படம்லாம் எடுத்து என்ன சார் மாறும் அப்படின்னு. உண்மையிலே மாறிச்சு. ஸோ ஐ ஃபீல் தட் வி ஆர் பிளேயிங் வித் சம்திங் வெரி சீரியஸ்லி ஹியர். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு சீரியஸ்னஸ் வந்தது. சரி நம்ம ஓகே நம்ம மியூசிக் போட்டால் கூட வி ஆர் சப்போர்ட்டிங் சம்திங், ரைட்? லைக் வி ஆர் வெரி மச் பார்ட் ஆஃப், ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற உணர்ச்சியெல்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஒரு கேரக்டர் அப்படியே வரைச்சி பார்த்துட்டு இருந்தால் அவங்க மன ஓட்டத்தெல்லாம் நம்ம மியூசிக்காக சொல்லின்னு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் pretty much affecting the psyche of the overall whatever the director is trying. ஸோ இப்போ அது வந்து முதல்ல எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த விஷயம், அதுக்கு நியாயம் சேர்க்குற விஷயமா இப்போ மாறி இருக்கு. ஸோ இதை எப்படி புதுசாக பண்ணலான்றதான் சேலஞ்சாக இருக்கு. ஸோ நோக்கம் தான், இது வரைக்கும் இன்டென்ஷன் இருக்கு, பட் த கிராஃப்ட் இஸ் ஒன்லி ஃபாலோயிங் தி இன்டென்ஷன். Maybe as an extension I can ask you this, you did like a film like VIP2 for example. Yes. Which is obviously a very different sort of film. Not my general இப்போ ஒரு விஐபி மாதிரி படமோ இல்ல ஒரு ஜெயிலர் மாதிரியான ஒரு யூனோ திஸ் இஸ் மென்ட் டு என்டர்டெயின் யூ அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு என்டர்டெயின் யூ ஹியர் அப்படின்ற, டு யூ see a big difference between how the composing energy you need to channel into both types? I think see நான் வந்து அதான் என்னன்னா, see we are like வெற்றி சார் சொன்ன மாதிரி we are grown up with something. இப்போ நான் ஃபாலோ பண்ண ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்மளை ஈர்த்த விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ அது பொதுவான ஒரு நேரட்டிவில் வந்து அது மேலே ஒரு ஜென்ரல் பார்வை இருக்கலாம், அது மாறிட்டு தான் இருக்க போகுது. ஸோ வாட் யூ சே டுடே இஸ் மெயின் ஸ்ட்ரீம் மைட் பி அ வெரி வெரி ஆர்கேக் ஐடியா டுமாரோ. ஐ ரியலி பிலீவ் தட், பிகாஸ் ஐ திங்க் மியூசிக் ஹஸ் ஷுவர்லி சேஞ்ச்ட் இன் த லாஸ்ட் 10 years, ரைட்? அந்த கடைசி இப்போ இவங்கெல்லாம் வந்த டைமுக்கு அப்புறமா கண்டிப்பாக மியூசிக் மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அந்த எனர்ஜின்னு நம்ம சொல்கிற விஷயம் இருக்குல்ல, வாட் வி யூஸ் இட் ஃபார் அப்படிங்கிறது எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நியாயமாக பண்ணுறாங்க. எனக்கு பொதுவாக வேர் ஐ ஃபெல்ட் தட் அந்த ஏஸ்தட்டிக்கில் நான் எங்கே ஃபிட் ஆகலைன்னா, ஐ ஃபிட் மோர் இன் அ ட்ராமா என்வாயர்மெண்ட் வேர் எவ்ரி திங் மேட்டர்ஸ் தென் அ ஹீரோ எலிவேஷன். இப்போ வந்து ஒருத்தர் வருவார், அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து என்ன, இப்போ சில படங்களில் வந்து ஒருத்தர் தான் கேரி பண்ணும் படத்தையே அப்படின்றது கரெக்ட் தான். ஐ ஹவ் நோ ப்ராப்ளம்ஸ் வித் தட். I think I'm just learning to do it better for things that I am interested in. For like example, மணிகண்டன் வந்து அந்த ஜெய்பீம்ல அவர் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, அவர் மொத்தமாக 1/2 மணி நேரம் தான் வருவார் படத்தில், பட் அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஏன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ஐ பர்சனலி நியூ how much he had put into that. அண்ட் அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே. பட் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக ஆக மியூசிக்கோட ரிலவன்ஸுமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் மியூசிக் யூஸ்ட் ஃபார் டுடே? டு செல் அ ஃபிலிம். மேஜர்லி சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு படத்தோடைய அட்ரஸாக ஐடி கார்டாக மட்டுமே இருக்குது. ஆனால் இப்போ ஒரு அதே ஜெய்பீமில் செண்டுமல்லின்னு ஒரு பாட்டு இருந்தது, அந்த கேரக்டர் மேலே போகிற ஒரு பாட்டு படத்தோடைய ஒரு பார்ட்டாக தான் அதை பார்க்குறாங்களே தவிர அது தனியாக இப்போ தலைக்கோதம் மாதிரி ஒரு பாட்டை பொசிஷன் பண்ண முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு இடம் கிடைக்காது. பட் எஸ்டீரியர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் பாட்டில் சொல்லிட முடியும். ஸோ மியூசிக் வாஸ் ஆல்சோ டெல்லிங் த ஸ்டோரிஸ், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட் ஹவு ஐ கேன் டூ தட் பெட்டர் இன் டுடேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் என்வயர்மெண்ட் வேர் எவ்ரி திங் நீட்ஸ் அ செல்லிங் பாயிண்ட். எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் தேவைப்படுது. மியூசிக் இஸ் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் ஜெயிலரில். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐ திங்க் ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினாகவே அது ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையுமே மியூசிக் வந்து அது எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிங் வந்து இப்போ இன்னைக்கு அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்ட மாதிரி நம்ம கமர்ஷியல் சென்ட்ரிக்காக படம் பண்ணும்போது அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட் போஸ்டர் அந்த ஸ்க்ராட்ச் ஐடியாவிலேருந்து எல்லாமே அது வந்து கரெக்டாக இப்போ எவ்வளோ ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வரும்ன்றது தான் என்னோடய பேசிக் இன்டென்ஷனு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய கோலமா கோகிலா டாக்டர் எல்லா படமுமே அதோடைய ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து ரொம்ப ராவாக இருக்கும். அதில் வந்து யோகி பாபு கிடையாது, அது வந்து இவங்க நயன் மாதிரி அவங்க மாதிரி ஒரு காஸ்ட் கிடையாது, ஒரு நார்மல் பொண்ணு. இட்ஸ் அ வெரி டார்க் அண்ட் இன்டென்ஸ் வேர்ல்டு. அதில் இருக்கிற மாதிரி தான் அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணால் என்னுடைய லைஃப் என்ன ஆகும் சினிமாலன்றதை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது யோசிச்சு, ஏன்னா எனக்கு சினிமான்றது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் தான். நான் ஒன்றும் சின்னதுலேருந்தே சினிமாவுக்கு வரணுன்னெலாம் வந்த ஆள் கிடையாது. எங்கள் அப்பாவோட ஆசை, அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் டேரக்டர் ஆகணும்னு நினச்சார், நான் ஆகிட்டேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதில் எப்படி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அதில் வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணால் தான் இது வந்து சரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் வேட்டைமன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அது என்னால் லேர்ன் பண்ண முடியல கரெக்டாக. 7 years போயிடுச்சு.
இன்னும் நமக்கு 4-5 வருஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள லாஸ்ட் பால்ல ஒரு 5 6 ஏதாவது அடிக்கணும்ன்றது தான் உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர்ல கூட இல்ல, லாஸ்ட் பால்ல லாஸ்ட் பால் எல்லாம் நோ பாலா போட்டு அந்த மாதிரி அந்த நோக்கத்தோட தான் உள்ளே வந்தேன். ஸோ வரும்போது அது எப்படியெல்லாம் கமர்ஷியலாக அதை ஏற்றலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த யோகி பாபு ஆங்கிள் வருது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் காஸ்ட் வந்து நயன் மாதிரி ஒரு அவங்க காஸ்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சப்போர்ட்டிங்னா அதில் பிளாட் சீன் பை சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இல்லாமல் இருக்கா படம், எங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் லோ ஆகுது, அது எப்போவுமே அப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் மெயின் ப்ராப்ளம் எனக்கு. இப்போ இது மக்களோட எவ்வளோ ஒன்று போகுது, இது என்ன சொல்ல வருது, இதில் யார் என்ன பார்ப்பான்றதெல்லாம் எனக்கு வந்து இட்ஸ் அ லீஸ்ட், ஐ எம் வெரி லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஸோ இது எல்லாம் இது கரெக்டாக வரும்போது எவ்ரி டைம் பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு அதில் ஒரு ஹை கொடுக்குதா தாண்டிடுமான்றது. அப்படின்னும் போது இப்போ அணி இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது லுக் வைஸ் எல்லாம் செட் பண்ணி சேம் டைம் என்ன இதில் ப்ராப்ளம் இருக்குன்னா, ரெகுலர் ஃபிலிம் மாதிரியும் தெரியக்கூடாது. அதெல்லாம் உள்ளே வரதுலேயே ப்ராப்ளம் என்ன, அதை கொஞ்சம் அப்ட்ராக்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். கொஞ்சம் இது புது படம், கமர்ஷியல் படம், அது கமர்ஷியல் பண்ணி நம்ம வந்து என்னெல்லாம் இல்லை குருமா பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அணி வரும்போது அணி எக்ஸாக்ட் கமர்ஷியல் இன்னைக்கு வந்து அதோட கரெக்ட் பல்ஸில் வந்து அவருக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு 2 பாட்டு போட்டுருவோம். இது இல்லாமல் அந்த படத்தோட ஐடென்டிட்டிக்கு பாட்டு தேவைப்படும். இப்போ கோலமோ கோகிலால அந்த கல்யாண வயசு பாட்டுன்றதே கிடையாது படத்தில். அது மாதிரி ஒன்று பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அந்த படத்தோட ஒன்றுன மாதிரி ஒரு 2 பாட்டை வச்சா ஷான்ரோலன் பாடியிருப்பார் அதில் ஒரு பாட்டு. பட் அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், அது ஒர்க் ஆகலை. நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு 1 மில்லியன் வியூக்கே தவழுது பாட்டு. என்னது இது என்னதுக்கப்புறம் அணி கூப்பிட்டா, நெல்சன் இது வேலைக்கு ஆகாது, ஏதோ ஒன்று படத்துக்கு நமக்கு ஒன்று இது தேவை, இது எல்லாம் தேட்டருக்கு ஆள் வர்றதுக்குன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சரி ஓகே இந்த மாதிரி ஒரு பாட்டை பண்ணலான்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி தான் அந்த படத்துக்கே ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு படம் இருக்குன்றதே இன்னும் லார்ஜர் ஆடியன்ஸ். ஆமாம். ஸோ அது எப்படி ஆச்சுன்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் கேட்டிருந்தாங்க. ஒரு 1 மந்த் டூ வீக்ஸ் முன்னாடி, நீங்களே வாங்கிக்கோங்கன்னா அவங்க எல்லாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அது சத்யம் தேட்டர்னு வச்சா 6 டிகிரியில் தான் ஃபஸ்ட்டு, அங்கே தான் ஸ்க்ரீன் கிடைக்கும். அங்கேருந்து அது அப்படியே அடுத்து செரீனுக்கு மாறுது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சாந்தமுக்கு மாறிடுச்சு. ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சத்தியம் மாற்றிட்டாங்க மெயின் ஸ்க்ரீன். ஸோ அதை கொண்டு இதுக்கப்புறம் சத்தியம் உள்ளே வந்து பார்க்கும்போது நம்மளை கல்லால் அடிக்கிறாங்களா பாராட்டுறாங்களான்னு 2வது விஷயம். ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணிடணும், அதோட ஓப்பனிங்கை கொண்டு வந்துடணும், அதோட மேக்ஸிமம் என்னவோ அது வந்துடணுன்றது. இதுக்கு வந்து மியூசிக் வந்து டெஃபினட்டாக வந்து 3x வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம அது அதே நம்ம 4-5 அந்த ரிதமெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சா கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணால் இன்னும் கால் வைக்க அப்படியே தூக்கிட்டே போகும் பாட்டு. அதுக்கப்புறம் ஆளை காட்டும்போது ஸோ இது வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே அது அப்படி தான். ஓகே, அண்ட் யூ ஃபுல்லி பிலீவ் இன் இட். இது வந்து யூ பண்ணியாங்க யதார்த்தம். இன்னைக்கு இந்த கட்டாயங்கள் கண்டிப்பா இருக்கு. நான் பிலீவ் இன் இட் இல்லை, அது கஸ்டமர் விரும்புறாங்க. பிரியாணியில் சிக்கன் லெக் பீஸ் போட்டால் அதுக்கு ஒரு அட்ராக்ஷன், லெக் பீஸ் இல்லாமல் நீங்கள் பிரெஸ்ட் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நமக்கு லெக் பீஸ் கிடைக்குதா அப்படின்றது தான் பாயிண்ட். அது வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஜெயிலர்லேயே அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வேறு டியூன் இருந்துச்சு. அந்த ஹுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த இதுக்கு வேறு இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது, பட் ரொம்ப வெஸ்டர்னாக இருந்தது. இது நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது, அது ரொம்ப பிடிக்குது எங்களுக்கு. இதுக்கு மேலே இதை கேட்டால் இதை வச்சுருவோம், இதை முதல்ல இங்கேயே நிறுத்தி தூக்கி போட்டு வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன் அங்கே எடுத்து வித்தின் நெக்ஸ்ட் அங்கேருந்தே ஒரு 20 மினிட்ஸில் வந்து சரி ஓகே அப்போ இது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சார். இதுதான் ஓகே, இதை லாக், இதை அப்படியே தூக்கிட்டு இதை பேக், இதுக்கப்புறம் இதை நம்ம அதுதான் ஹுக்கும். ஓகே, அதுக்கு மேலே ஸோ மியூசிக் வந்து இன்னைக்கு கமர்ஷியல் சினிமாவில் அது ரொம்ப பயங்கரமான ஒரு அதுக்கு நீடு இருக்கு சொல்லி நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது. in order to sell the film mainly இல்லையா? நீங்கள் அது படத்துக்கு எவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்குது, அது எப்படி அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியாது. அதை விட்டுருங்க, அந்த கேள்விக்கே நான் வரல. பட் ஆனால் அது டெஃபினட்டாக பீஸ்டாக இருக்கட்டும், பீஸ்டில் அந்த அரபிக் குத்து சாங் இருக்குல்ல, சரி நம்ம இப்போ விஜய் சாருக்கு ஒரு ரீச் இருக்கும், ரஜினி சாருக்கு ஒரு ரீச் இருக்கும். சரி அவங்க 70ல் இருக்காங்கன்னா நம்ம எப்படி அதை புஷ் பண்ணி அந்த ஓப்பனிங் இன்னும் ஒரு 10% மேலே தூக்குறதுன்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸோட வேலையாக நான் கமர்ஷியல் படத்தில் பார்க்குறேன். புரியுது. நீங்கள் நான் இல்லை ஐ திங்க் முன்னாடியே ஓகே அடுத்து இதெல்லாம் வரும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் இல்லை நமக்கே தெரியும்ல, நீங்கள் பேசுகிற ஆங்கிள்லேயே எனக்கு தெரியுது இது எங்கே கொண்டு போய் நம்மளை எங்கே வைப்பாங்க இதில் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதில் வந்து பல விதமான படங்களை நம்மளால ரசிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு பேட்டையும் ரசிக்க முடியும், ஒரு சிக்கன் இல்லை, நான் அப்படியே அந்த ஆங்கிள் எனக்கு 100 பேர் இருக்காங்க. இட்ஸ் அபவுட் ஐ திங்க் அந்தந்த படம் அந்தந்த பர்பஸை சால்வ் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற நியாயங்கள் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம லார்ஜ்லி பேச போறோம்ல.
இப்போ அதுலயே நீங்க இந்த பாலிடிக்ஸ் பேசல நம்ம யாரும் கேட்க சிசி அந்த மாதிரி இல்லை Yeah. பாலிடிக்ஸ் அது Yeah. நமக்கு பாலிடிக்ஸ் தெரியணும்ல Yeah. நான் ஏதாவது தப்பா பேசி சார் சொன்ன மாதிரி அதுல நமக்கு எவ்வளோ கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் பேசுறதுன்றது வேற. நீங்க நடுவில் ஒன்று சொன்னீங்க நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோன்றது நான் என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு. அது எதுக்குன்னு கேட்க போறீங்களா? அதை இப்படி சொன்னா திட்டுவாங்க அதுக்கப்புறம். அதனால அது உங்களுடைய ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்ல அதுல தட்ஸ் யுவர் ஜர்னி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். எனக்கு எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஏன் வந்தோம் எனக்கு நான் விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படிச்சுட்டு ஒரு வருஷம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் பிடிக்கவும் இல்லை என்னடா இவனுக்கு அதுக்கு முன்னாடி 12th வரைக்கும் டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டே இருப்போம் ஒரு படிக்கிற ஃபீலிங் இருக்கும். விஸ்காமில் உட்காந்ததுக்கப்புறம் படிக்கிற ஃபீலிங்கே இல்லை புக்கு கேட்டால் புக்கு இல்லைன்றாங்க நீ தான் தேடி படிக்கணும்னு தேடி படிக்கணுமா நம்ம எங்கே தேடி படிக்கிறது அப்படியே பார்த்துட்டா ஒரு 6 மாதம் சினிமாவே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு ஃபஸ்ட்டு 2 மாதம் எனக்கு 2 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சது ஓ இவங்க சினிமா மாதிரி தான் பேசுவாங்க போல இருக்கு ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் அப்பாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு அவர் தான் நான் எப்படி இருந்தாலும் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி சேர்த்துட்டாரு விஸ்காமில் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்தோன்னே இதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் தான் இனிமேல் வேலை வாங்கி கொடுக்கணும்னு போல இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவன் புதுசாக ஒரு EOS 300 கேமரா ஸ்டில் கேமரா வச்சுருந்தான். சரி இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வந்துட்டோம் இதுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில் வந்துடணுன்ற ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு டைம் ஏதோ படம் பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க பார்க்குறாங்க என்னடா போர் அடிக்குது படம் இதில் உட்கார இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது உள்ளே இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸை பொறுமையாக சரி வேறு வழியில் கற்றுக்கிட்டு தான் அவன் எதனால் இப்போ மணிரத்னம்ன்றவர் வந்து பெரிய டைரக்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கவே எனக்கு 6 மாதம் ஆச்சு. எதனால் இவரையே இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறேன் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாலுமகேந்திரன் சார் பாலச்சந்தர் சார் இந்த மாதிரிலாம் போய் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட் எடுத்து கண்டுபிடிச்சி நான் பேசிக்கலி இது எல்லாமே பண்ணது சர்வைவலுக்கு தான். புரியுது. அது உள்ளே நம்ம வந்து ஒரு அது என்னன்றதே தெரியாது நமக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அந்த யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ் நேஷனல் லெவலில் போக ஆரம்பித்தேன். அதில் எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அது பாட்டு அப்படியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒன்று இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் சொல்லி. அதுக்கப்புறம் அதோட ஷார்ட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரி ரொம்ப வந்து ரியலிசமுக்கு ஒற்றி இருக்கிறத மட்டுமே காலேஜில் இருக்கும்போது பண்ணுறது. இப்போ இது ஒரு ஃபேக்குனா கூட இதை ரியலாக என்னால் கிரியேட் பண்ணி எடுக்க முடியும் அந்த மாதிரியே பண்ணுறது. அது பார்க்கும்போது வந்து ரியல். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெலிவிஷன் போனேன். எனக்கு நான் கெரியருக்காக இதுக்காக வந்திருக்கேன். மேபி கமர்ஷியலுக்காக தான் நான் என்னோட மெயின் அப்ரோச்சே ஃபஸ்ட்டு சினிமா இருந்துச்சு. ஓகே ஃபஸ்ட்டு எப்படியா இருந்தாலும் கமர்ஷியலி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபார் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த சென்ஸ் மேபி இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இப்போ நானே மாறினா கூட சில பேர் இப்போ விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்படியே பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது. மேபி இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நானே பண்ணலாம். மேபி அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஓகே அது வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்லாம் நடக்கும். பட் இப்போ நான் எதுக்கு வந்தேன் புரிஞ்சிச்சுல? நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒன் திங் ஐ வாண்ட் டு டாக் டு சம் ஆஃப் யூ அருண் வெற்றி உங்க எல்லாருக்கிட்டையுமே இஸ் இன்னைக்கு ஒரு பெரிய நல்லது காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்வியஸ்லி கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கெட்டதை காட்ட வேண்டியிருக்கு கதைகளில் இல்லையா? அது வந்து ஒரு காயின் எல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே போட்டு வித்தியாசமான வெப்பன்ஸ் உருவாக்கி ஒருத்தனை அடிப்பதாக இருக்கட்டும், படங்கள்னு ரொம்ப வயலண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஜெனரிக்கான ஒரு விஷயத்தை நான் வரல. பட் த சாய்ஸ் ஆஃப் எவ்வளோ நான் எங்கே காட்டணும், இந்த இவங்களை உழுக்கிறதுக்கு இவங்களை எழுப்புறதுக்கு எவ்வளோ காட்ட வேண்டியிருக்கு இந்த நிஜத்துவத்தை கேப்சர் பண்ணுறதுக்குன்னு. Can you tell me about how you make those you know I think எல்லா படங்களுக்குமே அது பொருந்தும்னு நினைக்கிறேன். ஒரு மாமன்னன்ல இருந்து சித்தால நீங்க காட்டக்கூடிய பல டிஸ்டர்பிங் மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், you know விடுதலையில் of course there was a big I remember a big conversation about it. I think that's ஒரு ஃபில்ம் மேக்கரோட பர்சனல் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ XXலேயே வந்து ஒரு அந்த போலீஸ்காரன் வந்து அந்த ரத்னான்ற கேரக்டர் வந்து அவன் வந்து அவன் வந்து ஒரு இப்போ பார்த்தாலும் வீடு அடிச்சிட்டு இருக்க ஒரு ஆள். அண்ட் தென் he doesn't மைண்ட் கில்லிங் பீப்புள்ன்றது வந்து அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காட்டணும் அப்படின்றது அது எந்த லெவலுக்கு போகலான்றது வந்து ஐ திங்க் அந்த நேரத்தில் ஒரு சாய்ஸ் தான். இப்போ வந்து அதை வந்து இன்னும் கொடூரமாகவும் காமிச்சிருக்க முடியும், அதை வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கும் பண்ணியிருக்க முடியும், இல்லை இன்னும் கூட செட்டிலாக கூட காமிச்சிருக்கலாம். அதாவது வந்து அது ஐ திங்க் அந்த ஹிஸ்டரிக்கலாக வந்து இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ XXலேயே வந்து ஒரு எலிஃபண்ட்டை வந்து ஒருத்தங்க கொல்றான் அப்படின்றத வந்து விஷுவலாக வந்து அதை ஒரு எலிஃபண்ட்டை கொல்லும் போது வாட் சார்ட் ஆஃப் பெயின் இட்
அது எவ்வளோ ஒரு வயலண்ட்டான ஒரு விஷுவல் அப்படின்றத வந்து காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு எனக்கு. அதே இது வந்து அதில் வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு ஜீனசைட் மாதிரி ஒன்று நடக்குது. அதில் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் ஷாட் அண்ட் கில்ட். அது வந்து ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டி போவானா அப்படின்றது இருந்துச்சு. நான் வந்து அது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியும் போவானா, அதே நேரத்தில் நம்ம ரொம்ப சினிமேட்டிக் ஒரு முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுவும் இருந்துச்சு. ஏன்னா சில படங்கள் இப்போ டேரண்டினோ ஃபிலிம்லாம் வந்து அது மோர் ஆஃப் லைக் அந்த வயலன்ஸை வந்து வி என்ஜாய் லைக் வாட்சிங் வீடியோ கேம் மாதிரி. இப்போ நம்ம வந்து கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோலாம் விளையாடணும்னா நம்ம இறங்கி அடிப்போம். அதில் வந்து அதில் ஆப்ஷன்லாம் இருக்கும், போய் சும்மா அடிக்கிறதுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் அதை விஷுவல் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து டு த கோர் அதை வந்து ஏன்னா அந்த ஒரு ஜெனசைட் நடக்குதுன்னா அதில் இருக்கிற அந்த வயலன்ஸ் வந்து வி கேன் நாட் ஷோ இன் ஃபில்ம். அதாவது இல்லைன்னா அது க்ளோஸ் டு ரியாலிட்டி காமிச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் படங்கள்லேயே வந்து மர்டர்லாம் காட்டுறோம்ல. இப்போ அதே வந்து இப்போ நீங்கள் திடீர்னு யூடியூப்பில் வந்து ஒரு ரியல் மர்டர் சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஐ திங்க் ஸோ படம் வர்றப்போ வந்து கொஞ்சம் அதை வந்து அந்த கதையை நகர்த்துறதுக்கும் அந்த கதையை வந்து புரிய வைக்கிறதுக்கும் எந்த லெவலில் காட்டுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒரு சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அன்வான்ட் வயலன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கே நிறைய இடங்களில் தெரிஞ்சிடும். சில இடங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ரெண்டு வாட்டி பிளட்டு தெரிக்கிறத விட ஒரு 10 வாட்டி தெரிச்சிட்டே இருக்குது, மூஞ்சி வந்து இதாக போகுது அப்படின்ற மாதிரி வந்து லைக் நீங்கள் சொல்லும்போது யூ ட்ரை டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் ஒரு ரொம்ப ரியலாகவும் காட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப வீடியோ கேமும் காட்டுறதுக்கும் சம்வேர் இன் பிட்வீன் யூ ட்ரை டு ஒரு ஃபேண்டசைஸ் வெர்ஷனாக அதை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அதை பார்க்கவே முடியாத மாதிரியும் இருக்கக்கூடாது. பட் இதுவே ஐ திங்க் மாரி அண்ட் வெற்றி ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தேர்ல. யூ கெட் அ பிட் மோர் ரியல். இன்னும் ஒரு இப்போ ஒரு கர்ணனில் ஒரு ஜெனசைட் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா, ஆர் ஒரு விடுதலையில் ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியவே ஃபேசினேட்டிங்லி ரெண்டுமே ஒரு யூனோ ஃபாரஸ்ட் கிட்ட அதான் சொல்லி நான் சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இது பற்றி சொல்லணும்னா ஜிகிர்தண்டா $X பற்றி சொல்லணும்னா இட் டச்ட் மீ இன் அ வெரி ஸ்பெஷல் வே. ஐ டோல்ட் தீஸ் வெரி சேம் வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட் பிகாஸ் we are filmmakers, we belong to the film fraternity, or that is an issue of universal and immediate which needs immediate attention. ட்ரைபல் லேண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இல்லவே இல்லை, அப்படி ஒரு லேண்டே இல்லை. அந்த மாதிரி so much is happening against them and worldwide it's happening. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் இருந்ததா இல்லையான்னு தெரியல. It touched me in a very special way, especially the second half worked very well for me. Yeah, especially அந்த எலிஃபென்ட்ஸ் வர்றது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ரியல் எலிஃபென்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் the CGI, everything was good. எல்லாமே நல்லா. Maybe I can ask you directly, if somebody says this was a bit too much in Vidudalai towards the end, what would your response be? நிறைய பேர் சொன்னாங்க. Yeah. I said okay, I'll see if I can. Do you think that's a valid criticism பாக்குறீங்களா? இல்ல see, நான் ஒரு விஷயம், how I look at things is, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன். ஆமா. I feel that I can show this to the world. I don't want my 13-year-old daughter or my 8-year-old son to see it now. அவங்களுக்கு 18 வயசு ஆகட்டும், பார்க்கட்டும். நான் இன்னும் இப்போ வரைக்கும் விசாரணையை நான் பாருங்கன்னு சொல்லவே இல்லை. பிகாஸ் while growing up நம்ம வந்து நல்லவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டவனுக்கு கெட்டது நடந்துன்ற நம்பிக்கையோடு வளரணும். வளர்ந்து ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். while growing up I don't want them to see certain things, especially the kind of violence that is put upon the oppressed. அதாவது வாய்ஸ்லெஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வன்முறையை சமூகத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம். அதை அவங்க பார்த்து ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு லூஸ் இது எல்லா படத்துக்கும் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து எனக்கு 2 பேர் சொன்னாங்க. ஐ திங்க் ஐ கேன் மென்ஷன் தேர் நேம்ஸ் ஆல்சோ. அமுதன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஐ செட் படம் பிடிச்சது, பட் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் அந்த பெண்களுக்கு எழுதப்படுறது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக. இப்போ நான் இன்னொன்று சார், இப்போ விடுதலையில் அப்படி இது அவ்வளோ காட்டணுமான்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல. அப்போ இன்னொரு பக்கம் எங்களுக்கு மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நிறைய சம்பவங்கள் கேள்விப்படும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் கடந்து போகவும் செய்கிறாங்க. இப்போ விடுதலையில் அவ்வளோ வயலண்ட் காட்டுறதுக்கான காரணம் அது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு கிரியேட்டராக அதை கடந்து போகவே முடியாது. இங்கே எல்லாருமே என்ன சொன்னால் ரொம்ப நியூஸாக பார்க்கும்போது ஈஸியாக கடந்துடுறாங்க. ஈஸியாக இப்போ வந்து அதை ஈஸியாக கடந்து இப்போ வந்து ஒரு சொன்னார், வந்தோடனே சொன்னார் நிறைய அந்த அப்பா ஓடும்போது நான் வந்து நிறையாவது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்கு படம் பார்க்கவே பிடிக்கல மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னார். பட் அதை விட்டுற முடியாது இல்லை.
இதை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா அதை அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. நான் அந்த ஆதிக்கத்தை அதை கேள்வி கேட்குறேன் அப்படிங்கும்போது எடுக்கிறதே வந்து தெரிஞ்சவங்களுக்காக எடுக்கிறது இல்லை, அதையெல்லாம் அனுபவிச்சவங்களுக்காக எடுக்கிறது இல்லை. அதை கேள்விப்பட்டும் அப்படி அவ்வளோ பண்ணுவாங்களா என்ன, எல்லா மனுஷங்க தானே அவ்வளோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் அதை சொல்கிறவங்ககிட்டே திருப்பி அதே கேட்குறது இருக்குல்ல. அப்போ அவன்கிட்ட எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, அந்த பெயினை நீ பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அந்த பெயின் நிஜம் அப்படிங்கிறத வழி இல்லாமல் நிறைவேற்றிட்டு நீ கண்ணை மூடிக்கோ. என்ன பண்ண ஒரு 5 நிமிஷம் சீன் நடக்கும், 5 நிமிஷம் இருக்கும், கண்ணை மூடிக்கும். பட் கண்ணை மூடினாலும் அது நிஜம்தான். இப்போ உனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிஜத்தை மாற்ற முடியாது. உனக்கு பிடிக்கணும், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நிஜத்தை மாற்ற முடியாது. அந்த நிஜம், அந்த சூடு, அந்த நிஜம். ஏன்னா படமே இவ்வளோ விஷயத்தையும் உழைக்கிறதே வந்து அந்த நிஜத்தை கடத்துவதற்கு தான். நீ அந்த நிஜமே எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அதை வந்து அந்த நிஜமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இவ்வளோ ஒர்க்கும் இவ்வளோ உழைப்புமே வந்து அந்த நிஜத்தை எப்படியாவது உங்கள்கிட்ட கொண்டு கடத்துறது தான். அந்த நிஜத்தை நீ வீட்டுக்கு போய் புரிஞ்சுக்கோ, வெளியே போய் புரிஞ்சுக்கோ, டிஸ்கஷன் பண்ணிக்கோ, என்னென்னா பண்ணிக்கோ. பட் ஒரு கிரியேட்டரை பார்த்து டேரக்டாக அந்த அப்படி இல்லை, நீங்கள் அது அதிகமாக இருந்துச்சு, வயலண்ட் அதிகமாக இருந்துச்சு. எஸ், அந்த வயலண்ட் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுல, அந்த வயலண்ட் எங்கே இருக்குன்னு கேள்வி எழுப்புங்க. அந்த இடத்துக்கு தான் ஜெயகாந்தனுடைய ஒரு ஜெயகாந்தன் யாரோ கேட்டாங்க போலுக்கு, இந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்களே எப்படி நீங்கள் எழுதலாம். அப்போ அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, சமூகத்தில் இப்படி ஒரு அவலம் இருக்குன்னு நான் வருத்தப்படுறேன், நான் அதை கதையாக எழுதிட்டேன், நீ வருத்தப்படுறிய அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ வெற்றி சார் விடுதலையிலையும் சரி, இப்போ XXXலேயும் வந்து அந்த போலீஸ் அட்ராசிட்டி அந்த ட்ரைபல் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து சில புக்ஸ் எல்லாம் வந்து வாட் ஹேப்பன் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்மளால படிக்கவே இட்ஸ் ஈவன் வர்ஸ் இல்ல. நீங்க காட்டக்கூடியது ஒரு அதை நான் இன்னொன்று இருக்குது. இப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்குன்னாங்க. அவங்க சொல்கிற விமர்சனம் பாருங்கள், நீங்கள் வந்து வன்முறையை காட்டினது அவங்க இப்போ எனக்கு வச்ச விமர்சனம், நீங்கள் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா அந்த மாதிரி இப்போ. ஸோ அதனால மேபி தேர் ரைட், மேபி தேர் ரைட். I think with respect to the nudity of women வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னாங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க. கண்ணை மூடுறது எப்படி சார் அப்படி ஆகும்? நீங்கள் உனக்கு ஒரு பெயின் வந்து ஒரு அதை விற்கிறாங்கன்னு அவன் சொல்கிறார்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதை சொல்கிற ஒருத்தன், அதை ஏற்றுக்கிற ஒருத்தங்களுக்கு கூட மனநிலைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அது தப்பிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் அந்த நிஜத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த நிஜத்தை பற்றி யோசிப்பதற்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணாமல் அந்த நிஜத்தை நீ மறுபடியும் சினிமாவாக மாற்றி, சினிமாவில் அது வியாபாரத்தை மாற்றி வேற ஒரு இடத்துக்கு போகுது. அப்போது இங்கே இப்போ இந்த நெல்சன் சொன்னார் ஓகேங்களா, சர்வேவல்னு ஒன்று சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சினிமாங்கிறது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும், ஒருத்தருக்கு மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லாரும் ஊழியர்கள் இருக்கும். அதில் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க. இப்போ மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படம் எடுத்து சம்பாதிக்கிறார், ரஞ்சித் இந்த மாதிரி படம் எடுத்து சம்பாதிக்கிறார், நெல்சன் வெற்றிமாறன் இந்த மாதிரி படம் எடுத்து சம்பாதிக்கிறார். சினிமாங்கிறது சினிமான்னு இல்லை, உலகத்தில் எந்த நீங்கள் அரசியல் பேசினாலும், எந்த யார் கூட சேர்ந்து பேசினா, மக்களை திரட்டினாலும் கூட உங்களுக்கு வந்து நிதி வேணும், கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து படம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே சம்பாதிக்கிறாங்க அதில். ஆனால் அதுக்குள்ளே அந்த உழைப்பை நியாயப்படுத்துறதுக்கு, அந்த உழைப்பை வந்து நேர்மையானதாக அணுகிறதுக்கு, அந்த உழைப்புக்குள்ளே நம்மளோட எதையோ ஒன்று கடத்தி மக்களுக்கு கடத்துறதுக்கு இந்த 2.5 மணி நேரத்தை அவங்கள்ட்ட நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2.5 மணி நேரத்துக்கு நமக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், பிடிச்சா பார்க்குறாங்க, பிடிக்காட்டி பார்க்க முடியும். எல்லா படமும் இங்கே அரசியல் பேசுகிற எல்லா படமும் ஹிட்டாவது கிடையாது. நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வயலன்ஸை. ஆனால் இந்த ஆர்ட் ஃபார்மை எடுத்து, இந்த மீடியமை எடுத்து யார் வேணால் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் வி ஆர் புட்டிங் ஃபார் த ட்ரூத். ஒரு உண்மையை முன்வைக்கிறோம், அந்த உண்மை போய் சேரணும் போது என்னெல்லாம் செய்யணும். அதுலேயும் அதான் சொல்கிறாரு, அதுலேயும் சாங் ஹிட்டாச்சா, அது சாங் நல்லா வந்துருக்கா எல்லாமே. உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பயம் வேறு இருக்குது. இது இந்த உண்மை என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும், நமக்கே ரிப்ளை ஆகும், எனக்கே திருப்பி வரும். அது எல்லாமே சவால் தான். ஆனால் என்ன நம்மளோட வேலை என்னென்னா இதை எப்படியாவது கடத்திடணும். இதுக்குள்ளே இப்போ சார் சொன்னார், முதல்ல சொன்னார், இது வந்து ப்ரொடியூசர்ஸ் உடனே கேஸ்டிசம் பிடிக்குது அப்படின்னு. அது வந்து கேஸ்டிசம் பிடிக்கல இல்லை, இந்த மக்களோட நேர்மை, இந்த மக்களோட விஷயங்கள், கேள்விகள் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அவங்க இதை வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏதோ வகையில் அந்த நேர்மை பரவி இருக்குது, ஏதோ வகையில் அந்த கேள்வி பரவி இருக்குது. அதுக்கு இப்போ இந்த டெக்னாலஜி ஒரு காரணமாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டு ஒரு காரணமாக இருக்கலாம். முன்னாடி நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து அரசியல் படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை வெளியே போய் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. 10 பேர் படம் பார்ப்பாங்க, அந்த 10 பேர் சொல்லி திருப்பி 100 பேராக மாறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதுக்குள்ளே படத்தை தூக்கிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு 10 பேர் ஒரு நல்ல படத்தை பார்க்குறான்னா அவன் உடனே அதை பதிவு பண்ணிடுறான், அது மக்கள்கிட்ட பரவிடுது. அவனோட கேள்வி, அவனோட பதட்டத்தை, அவனோட பயத்தை, அவனோட எமோஷனல், அவனோட கண்ணீரை எல்லாத்தையுமே அவன் பரப்பிடுறான். அப்போ ஒரு ஆடியன்ஸ், ஒரு பார்வையாளன் அவனோட கண்ணீரை போய் வெளியே பரப்பும் போது அது வேற ஒன்றா மாறுது.
இப்போ அதுதான் அதுதான் முக்கியமான விஷயமா படுது நமக்கு. இப்போ அது இந்த விற்பனைங்கிறது அது கிடையாது. சார் சொல்கிற அடிக்கடி சார்னு பார்த்து நாங்கள் பேசும்போது இது பண்ணுறாங்க, இது இப்படி நினைக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. இது இல்லை, சார் மட்டும் இல்லை, நானும் ரஞ்சிதனும் மீட் பண்ணாலுமே இந்த கேள்வி திருப்பி வரும். ஆனால் நமக்கு முன்னாடி அவ்வளோ நம்பர்ஸ், அவ்வளோ பிஸ்னஸ், அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த கேள்வியை எதிர்கொள்வதற்கான தைரியம் இந்த கேள்வியை கேட்டாலே நமக்கு நடுக்குவதற்கான காரணம் என்னென்னா நம்மளோட நோக்கம் வேறு. பட் இப்போ சொன்னல ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய இவ்வளோ வேல்யூவாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் நம்ம ஒரு இந்த மாதிரி முக்கியமான ஒரு பொருளை கொடுக்குறோம், முக்கியமான ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணுறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாகும். அப்போ சினிமா அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதுக்குள்ளே போய் இதை சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ண முடியும். நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய இடத்துல கருத்தரங்கு கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும், எல்லாம் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. பட் சினிமாங்கிறது அதோட ரீச்சஸ் அதிகம். அதுக்குள்ளே ட்ரை பண்ணுறோம், அதுக்கு உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு வந்து ஒரு காசு கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன சொல்ல போனால் அது பெரிய ரிஸ்க்கு தான். காசுங்கிறது அப்புறம் அதை எடுத்து முடித்து இது என்ன நடக்கும், வெளியே வந்து இது என்ன பேசுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க, இது என்ன ரிப்ளை ஆகும், யாரை எதுக்க போகிறோம், யார் பகையாளியாக மாறப்போ போகிறா, எல்லாம் ஓகே. அதை தாண்டி ஒன்று அப்ரோச் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ த சென்சிபிலிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஃபில்ம் மேக்கர் அண்ட் த வியூவர் சம்டைம்ஸ் இஸ் இன் அலைன்மெண்ட், சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் இன் அலைன்மெண்ட். And I really respect if they feel it is more. It is எனக்கு ரோஹிணி மெசேஜ் போட்டிருந்தாங்க, I did not expect that you would treat the women, the female body like this அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ I sent her a message saying sorry if it had offended your இது I'm sorry, I'll make sure that it will not be like அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டில் போட்டேன், மெசேஜ் போட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, see, I respect your sensitivity and your sensibility, and sometimes I myself feel that it goes a little too much. நான் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது ஃபைனல் பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் இருந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்போது படம் பார்த்துட்டு ஒரு 4 ஷாட் நான் எடுத்தேன் அதுலேருந்து. இல்லை கொஞ்சம் இண்டல்ஜ் பண்ணுறோம் போல் இருக்குப்பா, நம்ம தூக்கிடு. பிகாஸ் எனக்கு அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓசியோட மைண்ட் செட் வருது எனக்கு அங்கே. ஸோ ஐ எம் ஆல்சோ லுக்கிங் அட் த விமன் ஆஸ் த ஓசி, ஐ எம் நாட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அன் அப்ஜெக்டிவ் வியூ. அப்போது நான் வந்து ஒரு 4 ஷாட் எடுத்தோம், இது வேண்டாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அண்ட் ஐ எம் ஓப்பன் டு கிரிட்டிசிசம் அண்ட் ஐ ஜஸ்ட் மேக் சேஞ்சஸ். ஐ வில் நெவர் டிஃபெண்ட் மை ஃபில்ம். I make my film, I put it out. If you feel something, then it is yours. And if you are the person whom I intended to offend, I'm happy. But if you are the person for whom I am making the film and you get offended, அப்போ நான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்றதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஐயோ இது நம்ம இந்த காஸ்க்காக ஒன்று எடுத்தோம், அதுவே பேக் ஃபயர் ஆகிடுச்சு போது then I want to rework on it. ஸோ அந்த அளவில் தான் நான் இது. ஸோ வென் யூ சே இப்போ ஒரு ஓசி மைண்ட் செட் அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னும் போது தட் இஸ் யூ ட்ரைங் டு புட் யுவர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் வாட் தீஸ் கைஸ் வுட் டூ தேர். இவங்க இங்கே என்னவா நடந்துப்பாங்க, எப்படி நான் எல்லாமே வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட அந்த விக்டிம்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸு அதில் வந்து ஒரு 250 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து நான் வந்து ஒரு 4-5 பக்கத்தை படிச்சுட்டு அதில் பேசப்பட்டதில் 10% கூட நான் வைக்கல. இல்லை, கர்ணன் ரிலீஸ் ஆனப்போ அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ கொடியங்குளம் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாமே மாரி செல்வராஜ் ஒன்றுமே காட்டலன்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்பாங்க. கர்ணன் படத்தில் எங்களுக்கு நடந்த அநீதியில் 10% கூட மாரி செல்வராஜ் காட்டலை, அவர் சினிமாவை எடுத்துட்டாருன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. எல்லாத்துலேயும் அந்த ஆதங்கம் இருக்கும். ஏன்னா நான் எடுத்ததுலேயே சென்சார் பாதி பிடிங்கிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் என்னென்னா எல்லாரோட இன்டர்வியூமே பாதிக்கப்பட்ட மக்கள், இங்கே பாதிக்கப்பட்ட கதையை எடுத்தோம்னா அந்த மக்களோட என்னவாக இருக்கும்னா, இவ்வளோ தான் காமிக்க முடிஞ்சா, இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சா அப்படின்னு தான் அவங்களுக்கு இருக்கும். பட் இன்னொரு தரப்பு என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் இது கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்லணும். சினிமாவில் இதெல்லாம் காட்டணுமான்னு சினிமாவில் இதெல்லாம் காட்டணுமான்னு கேட்பாங்க. ஆனால் சினிமாவில் எது காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு இருக்குல்ல, அப்போ நீங்கள் வந்து என்ன அடிப்படையில் நான் அந்த வன்முறையை பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நான் அந்த வன்முறையை ஒரு வெறுமனே ஒரு பார்வையாளராக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா எனக்கு அந்த வன்முறை ஓகே. நான் அந்த வன்முறையை ஒரு நிஜத்தோட, இதை செலுத்தினவன் நானாக இருக்கலாம், எங்கள் அப்பாவாக இருக்கலாம், எங்கள் அம்மாவாக இருக்கலாம், எங்கள் அண்ணனாக இருக்கலாம், அல்லது என் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நினச்சிக்கிட்டு பார்க்கறது தான் தாங்கிக்க முடியல, ஓகே. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அப்படி நினச்சிட்டு தான் பார்க்கணும். நான் என்னோட ஆர்ட் ஃபார்மாக நம்புவேன். என்னென்னா, நீ என்னவாக இருந்தாலும் உனக்கு இந்த சமூகத்தில் ஒரு பங்கு இருக்குது.
நீ உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீ அதுக்கு அக்செப்ட் அதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உனக்கும் சேர்த்து எழுதப்பட்டது தான் இந்த கதை. எனக்குன்னு எழுத கதை கிடையாது. எனக்குன்னு எழுத நான் எனக்கு அந்த கதை எழுதணும். நான் என்னோட விஷயமை என்னோட கேள்விகளை உனக்கு ரைஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது அது அப்படி தான் இருக்கும். நீ இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம், நீ கண்ணை முடிக்கலாம். ஏன்னா உனக்கும் எனக்கும் நேரடிப்பாக இருக்குது, நீ கண்ணை முடிக்கலாம். பட் உன் பையனுக்கு எனக்கு நேரடிப்பாக கிடையாது. நாளைக்கு உன் பையன் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவன் இந்த உணர்வு கூட இருக்க மாட்டான். ஒருவேளை அவன் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வரலாம், ஒருவேளை அவன் வேற ஒரு உலகத்துலேருந்து வரலாம். அப்படிங்கும்போது அது தனிஞ்சிருக்கும். அன்னைக்கு பார்க்கும்போது இந்த படத்தை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உன் பையனுக்கு உருவாகும். அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஒன்று சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி 15 நாள்லேயே இது வந்து முடிவுக்கு வந்துடணும்னு கிடையாது. ஆர்ட் ஃபார்ம் அப்படி உருவாக்கப்படலை. ஒரு 15 நாளில் 10 நாள் இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடணும், இதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடணும், அப்படி கிடையாது. அது ப்ரொடியூசர்ஸ்க்காக 15 days. அந்த ஒரு சினிமாங்கிற அந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ள அந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு 15 நாள் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு படைப்பு அப்படிங்கிறது அது ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த சம்பவம் இருக்கா இல்லையா, இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா, இப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையா, இப்போ நான் இதில் என்னவா இருக்கேன், இந்த கான்ஃப்ளிக்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா, இதை நான் அதுக்கு ரைஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணணும். அப்படி தான் ஒவ்வொரு படைப்பில் உருவாக்கும். ரைட். நெல்சன், அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறேன். இப்போ உங்கள் ஃபிலிமில் ஒரு பிஹேடிங் சீன் இருக்குல்ல, தலை துணி, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா அந்த வயலன்ஸுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது அனுமதிக்கலாமா கூடாதாங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் ஏதாவது போயிடுச்சா அதுக்கு? ஆமாம், அது கேட்டாங்க இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அது நம்ம கொஞ்சம் லென்த் ட்ரிம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அதோட பிளட் அது நீங்கள் பார்க்குற ஷார்ட் ஆக்சுவல் ஷார்ட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோரியாக இருக்கும். ஓகே. பட் அதை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. நைஸ். என்னென்னா அது இம்பேக்ட் என்ன கொடுக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்னும் அப்படி பார்க்க முடியாத லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கட் டவுன் பண்ணி கூட ஒரு 3 வருஷம் ஒரு 3 வருஷன்ஸ் ரீட்ரிம் பண்ணி தான் ரீவொர்க் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை போட்டுருவோம். ஓகே ஓகே. அருண், ஆப்வியஸ்லி உங்கள் ஃபிலிமில் யூ டோல் மீ இல்லை, யூ ஆர் வெரி கேர்ஃபுல். எவ்வளோ இம்ப்ளைடு வயலன்ஸ் எப்படி காமிக்கிறது அண்ட் ரொம்ப ஒரு கொஞ்சோண்டு கூட அது ஒரு மாதிரி இது ஆயிடக்கூடாது, தப்பாக தெரிஞ்சிடக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுல யூ வெரி. ஆனால் அது என்னவா இருந்தாலும் இட் கிரியேட்டட் த இம்பேக்ட் வாஸ் சேம். இப்போ என் படத்தை இந்த மாதிரி படம்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. பார்க்காமே வர்றதுக்கு முன்னாடியே என்னால் வந்து இதை பற்றின சப்ஜெக்ட் என்னால் வந்து இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் காட்டலனாலும் அதோட இம்பேக்டை செலுத்துறோம்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. இப்போ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம், இப்போ இது வந்து இட்ஸ் நாட் அ டோக்கன். நீங்கள் இட் ஒன்ட் இன்வைட் பீப்புள் டு வாட்ச். இப்போ இந்த சைல்ட் சேஃப்டியை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், அது வந்து அது நார்மலாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமில் இட் ஒன்ட் இன்வைட் இல்லை. ஸோ அப்போ அதை நான் ஏன் ஒய் வுட் ஐ பை டிக்கெட்ஸ் அப்படிங்கிற கேள்வி வந்து வெகுஜனமாக இருந்தது. ஆனால் பட் அது அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் எடுக்கிறது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கான்டென்ட் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னாலே எனக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து துப்பாக்கி எடுத்து 100 பேரை கொலை பண்றோம் டப்படப்படப்பன்னு அது ஒரு மாதிரி மியூசிக்கலா அதை பண்ணும்போது அது 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 வேற. ஒரே ஒரு ஆளை ரொம்ப ரியலிஸ்டிக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா அது வேற. அந்த இம்பாக்டை கொடுக்கறதுனால அவங்களால அதை வந்து இப்போ இத்தனைக்கும் இந்த படத்துல ஒரு 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 ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஆன்டகனிஸ்டும் அந்த பொண்ணுங்களும் 2 பேருக்கு ஒரு 2 ஷாட் கூட ப்ராப்பராக இருக்காது. லைக் ஒரு ஃப்ரேமில் 2 பேரும் உட்காந்து ஒரு தொடரதும் அந்த மாதிரி. பட் ஆனால் இவ்வளோ இருந்துமே அது அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப மனசு வலிக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு கதறதை பார்க்க முடியல, பொண்ணை பார்க்கவே பயமாக இருக்குது, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. ஸோ அது 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 அதுதான். ஆனால் அதை செலுத்தணுன்றதான் என்னோட எண்ணம்னு சொல்கிறேன். அது இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, இப்போது ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்காக புக் படிக்கும் போது இப்போ சைல்ட் சேஃப்டியோ சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பற்றியோ விஷயங்கள் படிச்சிருந்தா நான் காமிச்சதோ இல்லை நான் பேசுனதோ அது நாட் ஈவன் 1%. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப கொடுமை. அதை நீங்கள் காதை பொத்திக்கிட்டாலும் கண்ணை மூடினாலும் அது மேபி நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் அது உண்மை, அவ்வளோதான். அப்படி சொல்கிறேன். உண்மையில் ரொம்ப சொற்பம் தான் நம்ம காட்டுறது. மேபி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா, உங்களில் பல ஃபிலிம்ஸில் வந்து இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஃபோர்ஸாக காட்டப்படுது இல்லையா? அது ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துற மாதிரி, அதுவும் அதன் வழியாக அந்த ஒரு ஃபீமேல் லீடுக்கான ஒரு ஸ்பேஸும் உருவாக்குற ஒரு ஆங்கிள்ஸாக மெயினாக அமையுது அது. உங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இது உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏதாவது உணர்றீங்களா கதை எழுதும் பொழுது? அது இல்லை, அது ஒரு நிஜத்தில் இதெல்லாம் இருக்குன்றது அது ஆர்கானிக்காக வரக்கூடிய ஒரு ஸ்பேஸாக பார்க்குறீங்களா, இல்லை இது உருவாக்கணுன்ற ஒரு கட்டாயம் யாராவது உணர்றீங்களா?
ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏன்னா இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கிளாப் மூமெண்ட்டாக தெட்டுக்கல் மூமெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாமே இதெல்லாமாப்பா நீங்கள் கவனிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். பட் வேறு வழி கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த அந்த அந்தஸ்தை எல்லாத்துக்குமே கொடுத்தாகணும். நீங்கள் எல்லா கேரக்டர்ஸும் கொடுத்தாகணும். அதில் நீங்கள் வந்து இல்லை இது கதை தான், இதான் கதை தானே இது, இந்த கதைக்கு மட்டும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும், மற்ற கேரக்டர்ஸ் ஜாலிக்காக காமெடிக்காக ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்டுக்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப தப்பான விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் அது இல்லை. ஆனால் அந்த கேரக்டரை வச்சு நீ கார்னர் பண்ணிடக்கூடாது. இதே நீதி நீ அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்டக்கூடாது. அப்படிமே எல்லாத்துக்கும் அந்த சமூக நீதியை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா கேரக்டர்ஸ்லையுமே. அதுதான் ஐ திங்க் வெற்றி உங்கள் படத்தை பொறுத்து ரஜினி கேரக்டரை அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காமிக்கிறதுல there was வேல்யூ அப்படின்னு சொன்னதில் கூட there was this இல்லை. ஏன்னா we've seen some other films which didn't work so well, where என்னதான் ஒரு இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கும் பொழுது கூட அங்கே ஒரு காதலை எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்கு இந்த லைட் ஹார்ட்டட் ஸ்பேசஸாக ஓட்ட வேண்டிய ஒரு அவசியம் கமர்ஷியல் சினிமாவில் முக்கியமாக அது நிறைய இடங்கள் ஜெயிலரில் இல்லைங்கிறது தான் நான் சொல்கிறேன் நான். சார் ரொம்ப நீளமாக பேசிட்டணும். இல்லை அது இல்லைன்றதுல தானே லைக் த ஃபேக்ட் தட் இப்போது அதுக்குள்ள ஒரு பெரிய இப்போ இவர் இருக்காருன்னா பெரிய ஒரு ஹீரோயினை போட்டுட்டு எப்படியாவது ஒரு ஆங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். Today, I think today people have learned to differentiate, and women have got to make films. I have an assistant who says like, தயவு செய்து நீங்கள்லாம் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் படம் எடுக்கிற வேலையை நிறுத்துங்க, ஃபெமினிஸ்ட் கருத்து பேசுகிற வேலையை நிறுத்துங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ now they are முன்னாடி வந்து ரெப்ரசன்டேஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. அவெல்லாம் வந்து எங்கே வேர் இஸ் த வாட் இஸ் த விமன் கேரக்டர்ஸ் இன் யுவர் ஃபிலிம் டூயிங் எல்லாம் கேட்பாங்க என்ன. இப்போ சார் ஐ யூஸ் டு திங்க் தட் இட் வாஸ் நீடட் இன் ஆல் யுவர் ஃபிலிம். நவ் ஐ ரியலைஸ்ட் யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் கருத்தெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு மாதிரி. பட் see, I grew up in a small town where I did not have any access to girls as friends. கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் கேர்ள்ஸ் as ஃப்ரெண்ட்ஸ்ன்றது இருக்கவே முடியாது நம்மளுக்கு. அப்போது அதுக்கு சான்ஸே கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும், ஹலோன்னா போதும், என்ன மச்சான் லவ் நம்ம ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கே தெரிஞ்சிடும். இல்லை அதெல்லாம் இல்லைடா, ஆமாம் முதல்ல இப்படி தானே சொல்லுவீங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆல் க்ரூ அப். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பெருசாக தெரியாது. த ஒன்லி ரிலேஷன்ஷிப் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அல்லது 3 ரிலேஷன்ஷிப்ஸ் தெரியும். அம்மா, அக்கா, தங்கச்சி, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃப், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. வேறு அதுக்கு இன்பிட்வீனில் தெரியாது. வென் மேக்கிங் அ ஃபில்ம், ஸோ ஃபீமேல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் படத்துக்குள்ளே அப்படின்னாலே வந்து இட் ஹேஸ் டு எய்தர் பி த மதர் ஆர் அ சிஸ்டர் ஆர் த கேர்ள் ஃப்ரெண்ட். நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றதே அப்படி ஒரு ஸ்பேஸே இல்லை. அண்ட் இதில் வந்து அந்த ஒரு லவ் ஸ்டோரி சொல்லும்போது, லவ் ஸ்டோரி சைக்கலாஜிக்கலி மீன்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், யூனோ, லைக் ஆர்கிடைப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. It means like a promise of the next generation. It means purity. It means vulnerability. So many things are there. And நம்ம கேரக்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டோம். நம்மளுமே ஏன் வைக்கிறோன்னு தெரியாமல் தான் வைப்போம். அது இன்னும் சைக்கலாஜிக்கலி லைக் அன்கான்ஷியஸ்லி வி கோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னும் போது ஒரு லவ் ஸ்டோரி படத்தில் இருக்கிறது வந்து இட் கிவ்ஸ் so much of value to the world. And of course அதில் வந்து இன்னைக்கு வந்து மாதிரி சொல்கிற மாதிரி தான் நம்ம சும்மா ஒரு பொண்ணு சாதாரணமாக வந்து யூ பீங் கொஸ்டின், நீங்கள் வந்து யூ கேனாட் டிஸ்கிரிமினேட்டரியாக நம்ம எதுவுமே பேச முடியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து முன்னாடிலாம் சாதாரணமாக இருக்கும், பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கான், வீட்டில் வந்து சின்ன பசங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி சொல்லவே முடியாது இல்லை. நம்ம லாஸ்ட் 10 yearsல வந்து லைக் 7-8 yearsல வந்து there's so much of இதை சொல்லவே முடியாதுங்கிறத விட நீ சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சொல்லக்கூடாத இடத்துக்கு வந்துருக்கலாம். அதுதான் இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசணும். இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய ஸ்கிரிப்டே புரட்டிலாம் போட்டுறாது அந்த ஒரு கிளாப்பில். ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம்ல. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் இது இல்லாமல் அழாதாரா அப்படின்னு சொல்கிறதுக்கும் பொம்பளமாய் அழாதாரா, அப்போது அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்கிறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிறதும் சேஞ்ச் பண்ணிக்கிறதும் இந்த லாஸ்ட் ஒரு 7-8 yearsல வேர்ல்டு வைட் நடந்திருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற சினிமாக்களில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ரெஸ்ட். அண்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து
எல்ஜிபிடிக்யூ ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வந்து நீங்கள் யூ கேன் நாட் மேக் விமன் ஆர் மென் ஆக்ட் ஆஸ் ட்ரான்ஸ் பர்சன் அண்ட் கெட் அவே வித் இட். புரியுது. நீங்கள் சும்மா ஒரு இதுக்காக நடிச்சுட்டு இது பண்ணிட முடியாதுல்ல. அந்த மாதிரி நிறைய நம்ம காதல்னு பேசும்பொழுது இப்போ நீங்க பேசக்கூடிய ஒரு அரசியல்ல அது ஒரு ஈக்குவலைசிங் ஃபோர்ஸாகவே இருக்குல்ல. ஆமாம். ஸோ அதுக்கு அந்த ஒரு பயன் கண்டிப்பாக கரண்ட்லி காதல் தான் பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. இல்லை ரொம்ப காலமாகவே அது ரொம்ப தான் அதான் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குங்க, இருக்கோ இல்லையோ அதுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறீங்க ரொம்ப முக்கியமாக படுது. கார்த்தி, ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஃபார் ஒன் திங். என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலே ஒரு ஃபிலிமில் அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி விட்டு ஒரு வருத்தத்துக்குள்ள ஆக்கி விட்டு அழ வச்சு கத்தி கதறி யாரோ ஒருத்தர் காப்பாற்ற வச்சு இந்த மாதிரி பண்ணி ஆல்மோஸ்ட் பயத்தோட தான் நான் பார்ப்பேன் ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஐயோ எப்போ வரப்போதும். ஐ திங்க் ஈவன் நான் எனக்கு ஒரு நல்லாவே ரசித்த ஒரு பார்க்கிங் ஃபிலிமில் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த மாதிரி ஒன்று நடக்கும். அனிமலில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸோ இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஷி வாஸ் ஹர் ஓன் பர்சன். தட் இது ஒரு வீக்னஸ் கிடையாது. She was in control of the whole thing. Yeah. ஸோ ஐ தாட் இந்த ஒரு ட்ரோப்பை வந்து உடைக்கிற ஒவ்வொரு படமுமே ஐ திங்க் சுதா, பிகாஸ் யூ ஆர் சேயிங் தட் விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வரும்போது தீஸ் திங்ஸ் ஸ்டாப் ஹேப்பனிங் நீங்கள் சொன்னீங்கல்ல. ஷீ ஆல்சோ டிட் தட் இன் சூர் ரிப்போர்ட்டர் வேர் ஷி வாஸ் லைக் டெலிவரி நீலாம் வந்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேலையை பார்த்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ பட் வாட் யூ ஆர் எசென்ஷியலி சேயிங் இஸ் வித் மோர் விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த பாக்ஸஸ்க்குள்ள நம்ம அடைக்கிறோம்ல, இந்த வைஃப் தங்கச்சி அம்மா, that has to change and we have to work towards this. And இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சில பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் லிமிட் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அப்படி கிடையாது. திஸ் இஸ் ஆல் லைக் லேர்னிங், நம்ம கத்துக்கிறது தான். இப்போ நான் வந்து எப்பவுமே அடிக்கடி ஃபீல் பண்ற ஒரு 2-3 இது இருக்கு. அது வந்து இந்த ஆடுகளம்ல இந்த சாங் இருக்குல்ல, இந்த வெள்ளாவை வச்சு வெளுத்தாங்க, அந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, ஐ ரியலி ரிக்ரெட் இட். ஐ குட் ஹவ் ஈஸிலி அவாய்டட் இட். I always regret that. I always என்னடா இது மாதிரி I always regret. So I think we all like இந்த மாதிரி விஷயங்கள் வந்து we just learn and we have to become better as people through the process of being filmmaker. ஷான், உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா நீங்க ஒரு இடத்துல, ஓப்பனிங் சாங், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், லவ் சாங், இந்த மாதிரி ஸ்பேசஸ்? I mean, I have faced that very less because of the amazing directors that I work with. Yeah, the sort of films you pick. But I know my peers go through that sometimes. Do you have a favorite in that list of things to do? இல்ல, இந்த யாரையா போட்டு தள்ளிடுவாங்க யூசுவலா செகண்ட் ஹாஃப்ல. அங்க வந்து இந்த சோகத்தை ஆம்பிளிஃபை பண்றது அப்படின்றது ஒரு ஜெனுவினான தேவையா இருந்தாலுமே அது சம்டைம்ஸ் ரொம்ப போலித்தனமா ஆக்சுவலா நான் சாரி ஐ வாஸ் இன்டர்ஜெக்டிங் பிகாஸ் ஐ வாண்டட் டு ஆட் அண்ட் வாட் யூ சேயிங் அபௌட் வயலன்ஸ் வந்து க்ளோரிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி அது பொய்ன்ற ஒரு ஜோன்ல பார்க்கும் பொழுது ஆக்சுவலா நம்மள அதை பாதிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு சின் சிட்டிலயோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல இல்ல, இப்போ ஈவன் கொஞ்சம் டீசென்சிடைஸ் ஆயிட்டோம்னு சொல்றீங்க? இல்ல அப்படி கிடையாது. Violence is in a fantasy space. Okay, yeah, right. You don't feel that it's real, which means like it is like saying I want a break from my life, so let me go and do something amusing. But what he is doing is not, or வெற்றி சார் பண்றோட நோக்கம் அது கிடையாது. ஆக்சுவலா வயலன்ஸ் சும்மா ஒரு 4 பேரை போட்டு தள்ளிட்டா விசில் அடிப்பாங்கப்பான்ற நோக்கம் இல்லை, வயலன்ஸை காட்டுற நோக்கம் அது கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. சாரி, ஐம் கோயிங் பேக் டு தட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, பிகாஸ் இப்போ சொன்னீங்கல்ல சிச்சுவேஷன்ஸில் சில சம்டைம்ஸ் யூ ஹேவ் த கம்பல்ஷன் டு டூ மியூசிக் பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் சீன். லைக் ஜெய்பீம்ல இந்த போலீஸ் சீன், அதே டார்ச்சர் அந்த மேட்ரு வரும். ஸோ when I looked at the film, I was like, there is it's a difficult watch as well. Like, நிறைய நேரம் டார்ச்சர் இருக்கும், பட் அதை கடந்து போகிறதுக்கு அது லைட் ஹார்ட்டடாக பண்ணுமா இல்லையான்ற தர்ம சங்கடமும் இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் வி ஸ்கோர்ட் ஃபார் தட். அந்த சீன்கெல்லாம் மியூசிக் ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸ்கோர் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஆஃபாக இருந்தது. இட் வாஸ் நாட் தட் த மியூசிக் வாஸ் பேட் ஆர் இட் இஸ் நீட் நாட் பி ரிட்டன் ஆன். ஸோ திரும்ப அப்புறம் மிக்ஸில் போய் ஒரு வாட்டி பார்த்தா தென் ஞானவேல் சார் என்கிட்ட வந்து சொன்னார், ஐ நோ வி ஹவ் ஒர்க்ட் அ லாட் ஆன் திஸ் கியூ, ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக்லாம் கேட்கறதுக்கு. சம்வேர் இவர் சொன்னார், அதையே சொன்னார் அவருமே, எனக்கு ஏதோ இந்த நிஜத்துலேருந்து கொஞ்சம் எனக்கு அந்த ரியாலிட்டிலேருந்து டிஸ்டன்ட் ஆன மாதிரி இருக்குது. வி ஃபீல் லைக் வி ஆர் சினிமடைசிங் இட் அ லிட்டில், நோ. ஸோ அதை மியூட் பண்ணிட்டு கேட்கலாமான்னு சொன்னார். ஏன்னா அப்போ நம்ம மியூசிக் பண்ண ஆரம்பிச்சபோது ஃபுல்லாக டப்பிங், அந்த க்ரௌட் டப்பிங், அந்த எக்ஸ்ட்ரா சத்தங்கள்லாம் இல்லை அதில். ஸோ இது மியூட் பண்ணி பார்த்தப்போ பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ இன் ரியலைசிங் தட் when a director is intending to do something,
you also need to take a step back and say that, okay, let me just shut up here, right? So I don't see that happening in a lot of films today, because there's a compulsion to fill the, and especially ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்க்கும்போது, என்ன சார் இங்கெல்லாம் மியூசிக்கே நீங்கள் வாங்கலை, இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கன்றாங்க. சரி, இது வந்து ஒரு ஆடியோ விஷுவல் மீடியம், குக்கிங் தானே, எது போட்டாலும் அதில் ஒரு அளவு பார்த்து போட்டால் தான் அந்த மொத்த விஷயம் வந்து ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அது கஷ்டமான டிசிஷனாக இருந்தது. பட் தென் ஐ ரியலைஸ் தட் இட் ஆக்சுவலி ஹெல்ப் த ஃபிலிம் பெட்டர். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் சில இடத்துல வந்து. சில சமயம் வந்து எப்படின்னா டெக்னிக்கலாக அவங்களால அவங்க நினச்சதை சரியாக பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஏதோ பண்ணணுமேன்ட்டு ஒன்று பண்ணுமா அப்படின்னு ஒன்று தோணும். சிரிக்கிறீங்க இல்லை, இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறதான். சரி, இது ஏதாவது ஏன்னா அவங்க மெனக்கெட்ட அளவுக்கு அது மேபி வந்திருக்காதோ, அவங்க பிளான் பண்ண மாதிரி, ஏன்னா அன்னைக்கு ஷூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் யூ ஆர் த கை ஹூஸ் லைக் புட்டிங் மேக்கப், நோ லைக் அண்ட் சேயிங் தட் இங்கெல்லாம் எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற பொசிஷன்லேயும் யூ ஆர் சம்டைம்ஸ் புட், which I think is unfortunate, but with especially வெற்றி சார் பற்றி நம்ம கேள்விப்பட்டதும் ஒரு படத்தை பார்க்கணும்னு பார்த்தா இந்த விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. லைக் ராஜா சார் வந்து as a great example for where you should not play music, because அவரோட படத்தில் கியூஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த இன்று போய் நாளைவான ஒரு படம், அது காமெடி படம் தான் ஆக்சுவலாக. பாக்யராஜ் எல்லாருமே அந்த அடி வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த என்ன சொல்றது அந்த சோமாபைலான அடி வாங்கிட்டு இருப்பாரு, எல்லாமே நடக்கும். பட் இவர் மட்டும் வந்துட்டு ரொம்ப பாவமாக அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவார். அப்போ சடனாக யூ ஃபர்கெட் தட் இட்ஸ் அ காமெடி ஃபிலிம் அண்ட் ஹிஸ் பெயின் பிகம்ஸ் ரியல் ஃபார் யூ. அதை மியூசிக் தான் பண்ணுது. ஆக்சுவலாக நல்ல சீன் தான், பட் மியூசிக் கேன், பிகாஸ் மியூசிக் இஸ் அ வெரி சைக்கி அஃபெக்டிங் திங். அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ற நோக்கத்தில் எப்போவுமே நம்ம அலைன் ஆக மாட்டோம் எல்லா டைரக்டர்ஸோடையும். ஸோ அது நோக்கத்துக்கு தான் திரும்ப நான் வரேன். ஸோ அவரோட நோக்கம் என்னன்னா வந்து இதை பார்த்து 4 பேர் எஜுகேட் ஆகணும், இந்த மாதிரி சக ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கெட்டிங் சஃபர்ட் லைக் திஸ். ஸோ ஃபியூச்சரில் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு விதையை இன்னைக்கு நான் போடுறேன் அப்படின்றது நோக்கமாக இருக்கு. இப்போ மியூசிக் கம்போசரும் அந்த நோக்கத்தில் பார்டெக்ட் பண்ணும் அப்படின்றது மை கருத்து. Right. In fact, Nethiki, I think you and I were talking, and one of the things you were saying was இந்த பாடல்களுடைய நீடிப்பு நோக்கி அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ யூ ஒர்க் வித் சம்படி ஹூஸ் பிரிட்டி மச் மாஸ்டர்ட் தட். மிஸ்டர் ராஜா, அதனுடைய ரகசியங்கள் ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது அது நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் ஐ என்ஜாய் யூனோ சிட்டிங் அரவுண்ட் him when he is making music. அவ்வளோதான். இட்ஸ் ஃபன். he's sharing his experiences, like அவர் சின்ன வயசுல இருந்தது, and இதுக்கு நடுவில் he's making music and he's telling stories about his life and his contemporaries, like with whom he started making music. அதெல்லாமே பேசிட்டு இதுக்கு நடுவில் ஒரு சாங்கும் பண்ணி கையில் கொடுத்துட்றாரு. and actually earlier when I started working, I was very passionate about music, like not picturizing songs. I'm very bad at it. I'm very bad at it. ஜிவி சொல்லுவார், சூப்பராக இருக்கு ஜிவி பாட்டு, ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் வைப்பீங்க, எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு வர அவர். ஸோ அந்த மாதிரி ஸோ ஐ லைக் சிட்டிங் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் அ சாங் பீங் மேட். அது ஒரு டியூன் பண்ணி அப்புறம் அது ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஐ ரியலி லைக் இட். பட் அது படம் எடுக்கிறது எனக்கு போர் அடிக்கும். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் அவர் சாங் கொடுத்தா அதை என்ஜாய் பண்ணுறேன். நான் வந்து ஐம் நாட் லுக்கிங் அட் இட் அஸ் அ சாங் ஃபார் மை ஃபில்ம். அந்த ஒரு பல்லவி இல்லை, சரணமும் இல்லை, அதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பாட்டு கேட்டு போனால் 5 டியூன் கொடுத்துட்டாரு. செம்ம சாங் அதுக்கு. ஆனால் விஷயம் பண்ணல சார். நீ எது வட சென்னையில் இல்லை ஆமாம், அது மறந்து போச்சு. அது ஒரு போட்டிருந்தேன் நான். தனுஷ் வந்து டேட் இல்லை, சரி ஓகே விடுங்க, நான் வந்து ராஜனுக்கு சந்திராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அவங்க போட்டில் உள்ள கார்கோவில் கடவை என்ன பண்ணேன்னா, ஒரு ஆட்டோவில் போவாங்க, ஆட்டோவில் இங்கேருந்து அங்கே இடத்துக்கு போவாங்க. ஒரு சும்மா ஒரு 100 அடி 150 அடி வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட படத்தில் 2 ஃபுல் சாங்ஸு பிஜிஎம் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்ததுன்னா அந்த படம் I didn't feel like cutting it. But this time I don't know. But I'm not very. When I'm sitting with Raja sir, it's like அவர் ஏதோ ஒரு படத்துக்கு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். I'm just taking the song. நான் முதல்ல கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது மாதிரி முதல்ல கேட்டுக்கிறேன், அந்த அளவில் தான் இருக்கேன். I'm not very excited about songs anymore.
நீங்கள் பெர்செப்ஷன்ஸ் வச்சு விளையாடின விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூரி பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்குது, போக போக அவனுடைய பார்வை எப்படி மாறுது, சித்தா இந்த உலகம் எப்படி பார்க்குது, யூனோ வடிவேலு மாமன்னனை அதிவீரன் எப்படி பார்க்குறான் ஒரு அளவுக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபிலிம்ஸ்லையுமே தன்னுடைய மகனை பொறுத்து இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு லெவல் வரைக்கும். இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் இதெல்லாம் நிறைய ஆழமாக இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸஸ்க்குலாம் பேசணும்னு நினச்சேன். பட் ஐ won't because there's hardly any time. So let me just ask you, முடிஞ்ச வரைக்கும் I've tried not to ஒரு கேள்வியை கேட்டு எல்லாரும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணாமல் இருக்கணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். பட் இப்போ மேபி 1-2 அப்படி பண்ணி சுபம் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, ஐ வாண்ட் ஆஸ்க் ஈச் ஆஃப் யூ, வாட் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் அபவுட் ஹவ் யூ ஒர்க்? இஃப் ஷுவர்லி தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ல. நான் பர்ஃபெக்ட், ஆமாம், நான் படம் எடுக்கும் முறையில் நான் ஒரு விஷயம் என்னை பொறுத்து நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எழுதணும். அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு I don't want to be indefinitely working on a film, but I can't give up. நான் இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே இது இப்போ முடிச்சிருவோம், நான் ஐல் ஸ்டார்ட் ஷூட் முடிச்சு எடிட் முடிச்சு அப்புறம் அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குப்பா, அது அதுக்கும் நடுவில் ஒரே ஒரு சீன் எடுத்தோன்னு வச்சுக்கேன், தென் ஒரு ஓகே அந்த ஒரு சீன் தான், ஆமாம் ஒரு பேட்ச் ஒர்க் போட்டுக்கலாம், அப்புறம் 2 நாள் கழிச்சு வச்சுப்பேன். எப்படியும் அதை பண்ணுறோம்ல, அந்த ஒரு நாள் பண்ணுறோம்ல, அதோட அன்றைக்கி நைட்டும் போட்டு அதை பண்ணிடுவோம் அப்படின்னா உடனே மணி சொல்லுவான், அது ஒரு நைட்டில் முடிக்க முடியாது, அப்போ போடுவோம் 2 போட்டுக்குவோம். ஆனால் அடுத்த அந்த 2வது நாள் நைட்டுக்கு மார்னிங் இருக்குல்ல, அப்போ அதில் அந்த இதை எடுத்துருவோம். தென் ஃபைனலி இட் வில் பிகம் another schedule. ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு go there with the script. இல்லை, ட்ரா அ லைன் அண்ட் சே ஓகே இதோட முடிச்சிடலாம், போதும், இதுக்கு மேலே எடுக்க வேணாம், இதோட முடிப்போம் படத்தை, நம்ம எழுதிட்டு போகலாம். போய் எழுதுறது, எடுத்துட்டு வந்து எழுதுறது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து எழுதுறதா? இது என்ன சார் புது ஐட்டமா இருக்கு? நிறைய டப்பிங் இல்லை, இப்போ போய் ஷூட் பண்ணி விடுதலையில் கூட தெரிஞ்சிச்சுல, எல்லா படத்துலையும் தெரியும், எல்லா படத்துலையும் தெரியும், விசாரணையிலேருந்து தெரியும், எல்லா படத்துலையுமே இருக்கும். இந்த செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது, பட் தட்ஸ் ஓகே. நான் அதுதான் கடைசியாக கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு வந்து சிங்க் வேணுமா கதை வேணுமா? எனக்கு வந்து சிங்கை விட கதை முக்கியம். அதனால நம்ம ஷூட்டிங்கில் ஒன்று எடுப்போம், இங்கே வந்து ஏதாவது ஒன்று மாற்றி பேசி. இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப புதுசாக அதான் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். I know I'm stereotyped as I'm stereotyped into a certain set of abilities இல்லையா? ஸோ அதை உடச்சி ஏதாவது புதுசாக பண்ணணும் வித்தவுட் ப்ரீ கண்டிஷன்ஸ். அதான் ஆர்ட்டை வந்து கொஞ்சம் ஹெட் ஆனாக டேக் பண்ணலாம் அப்படின்னு, ஆர் ஈவன் இலக்கணங்களை புரட்டி போட்டு டிஸ்டர்ப் பண்ணி புதுசாக ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணணுன்றது சம்திங் ஐ ரியலி வாண்ட் டு டூ. ஐ ஹோப் ஐ டூ இட். எனக்கு என்னன்னா, இப்போ நமக்கு சில படங்கள் பிடிக்கும், இல்லை நம்ம சில படங்கள் மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம்ல, அதனோட முயற்சியில் இருக்கும், அவ்வளோதான் பார்க்குறேன். இப்போ எப்பயுமே என்னோட லேர்னிங் வந்து என்னோட ப்ரீவியஸ் படத்தில் இருந்திருக்கும். ஐயோ இது இப்படி பண்ணியிருக்கேன், அது ஆக்சுவலாக எடிட்டபிளே தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து எழுதி எடுக்கிறாள் தான், ஆனால் அப்போவுமே எழுதும் போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் அது சில சமயம் இந்த பேப்பர் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிற பிரச்சனையா இல்லை என்னவா இருக்கலாம் அது. ஸோ அந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் த ப்ராசஸ், லைக் த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ரைட்டிங் அண்ட் மேக்கிங் த ஃபிலிம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அது லேர்னிங்க்குள்ள போயிடும். ஸோ அதை பண்ணால் போதும் மாதிரி. கொஞ்சம் ஸ்கிரிப்டு ரெடி பண்ணும்போது, அதை ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன நெர்வஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. எனக்கு தெரியுது இது என்னவா, இது பண்ணுறோம், இது என்னவா சொல்லுவாங்க, பேசுவாங்க. பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைட்டை நான் ஃபைட் பண்ண தான் போகிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்ரி ஃபிலிம் ஃபைட் பண்ணுறோம், எடுக்கும்போது ஃபைட் பண்ணுறோம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறோம். அப்போ ஏன் நம்ம வந்து அது என்ன அப்படின்னா, ஷூட் பண்ணும்போது நமக்குள்ளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறோம். நான் என்னையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன், அது எனக்கு தெரியுது. எனக்கு ஷூட் பண்ணும்போது அது ரொம்ப நாளாகவே அது வாழ்வின் அடிப்படையில் வந்ததா எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கண்ட்ரோல்னஸ் இருக்குது. கண்ட்ரோல்னால் ஸ்கிரிப்ட் கண்ட்ரோல் தான் சொல்கிறேன் நான். இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ அவ்வளோ வயலண்ட் தேவையானு யோசிக்கணும்ல. பட் அதை மைண்ட்ஸ்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் எடுக்கும் எல்லாத்தையுமே. இது இல்லை, இது போய் சேர்ந்தால் போதும், இது போய் சேர்ந்தால் போதும், இது அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் இந்த கருத்தை, இந்த விஷயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நிஜத்தை கம்மி பண்ணுறோமோ. முழு சுதந்திரத்தோட இன்னும் சொல்ல போனால் பெரிய பெருமாளாகட்டும், கர்ணனாகட்டும், மாமன் ஆகட்டும், வாழை வரைக்குமே இது 4 படத்துலையுமே என்னோட மைனஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, நான் அதோட ஃபுல் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த பெயினோட ஃபுல் எக்ஸ்ட்ரீமும் தெரிஞ்ச ஒருத்தன் தான் நான், அதை அனுபவிச்ச ஒருத்தன் தான் நான். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமை காட்டலை. சினிமாவுக்காக, அது இந்த மீடியத்துக்காக, இந்த பிஸ்னஸ்க்காக, அப்புறம் வெளியிருந்து வரப்போகிற எரிச்சலான கமெண்ட்டுக்காக நம்ம ரொம்ப இது பண்ணுறோம்.
பட் அதை பிரேக் பண்ணணும். ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைட் பண்ண தான் போகிறோம். எப்படி பார்த்தாலும் இந்த படம் இந்த படங்கள் எடுத்ததுக்காக நம்ம சாகிற வரைக்கும் ஃபைட் பண்ண தான் போகிறோம். ஏதோ வகையில் ஏதாவது கேள்விக்காக தான் போகிறாங்க, பரிசோடு தான் போகிறோம். இப்போ மீடியாவும் இவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங் ஆனதுனால அதை பற்றி கேர் பண்ணாமல் அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணாமல் நீ மணிஷாட்டோ இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது நான் 2 நிமிஷம் 2.5 மணி நேரம் என் படத்தை எடுக்கிறேன், அதுலேயே என்னோடய எல்லா கேள்வியும் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசணும் அவசியம் இல்லை அப்படின்னு இன்னொன்று சொன்னார். அது ரொம்ப எனக்கு ஓகே இது ஆமாம் அப்போ கரெக்டு தானே, நம்ம சொன்ன எல்லா கேள்வியும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்த கேள்விக்கு அந்த படத்துக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் ஃபிலிமில் பார்த்துக்கலாம். நாம் போய் உட்காந்து அந்த கேள்விக்கான ஆன்சரை நான் வந்து இப்படி தான் எடுத்தேன் அப்படி தான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டாம் இனிமேல். அது அந்த ஃபைட்டுக்குள்ளே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இருந்தால் போதும், நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு இப்போ வந்திருக்கேன். ஓகே கார்த்தி, நான் வந்து லைவ் சவுண்ட் வச்சு பண்ணணும் அப்படியா? நான் மோர் ஆஃப் பிகாஸ் ஐ கோ பை லைக் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி ஷார்ட் டிவிஷன் பண்ணி எல்லாமே பண்ணி போகிறோம்ல. பட் ஆனால் வந்து சம்மவ் ஐ சி அது வந்து லைவ் சவுண்ட் இல்லாதனால அந்த ப்ராம்ப்டிங்கிறது வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஆக்சுவலி எனக்கு. அது டப்பிங் தேட்டர் இல்லை சீரியஸாக அது வந்து ஒரு ஏன்னா பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்ஷன் டீமாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் டீமாக எல்லாருமே வந்து வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறையா பண்ணிவிட்டு ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ணி எல்லாம் போய் பண்ணுறோம்ல. ஸோ ஐ திங்க் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன், பட் ஆனால் வந்து ஆக்டர் சைட்லேயும் வந்து ஐ திங்க் லைவ் சவுண்ட்னா அந்த ப்ராம்ப்டிங் இருக்காதுல்ல, அப்போனா வந்து தே வில் பி லைக் மோர் ரிகர்ஸ் வித் டைலாக். அந்த மாதிரி ஆட்களை காஸ்ட் பண்ணுவீங்கல்ல, இப்படி ப்ராம்ப்ட் வாங்குறவங்கள காஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? ஆமாம் அதான் சொல்கிறேன். லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நல்லா எஃபிஷியண்டாக பேசக்கூடியவங்க அவ்வளோதான் இருப்பாங்க. அதான் சார் அதுவும் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிங் தானே. ஒரு ஆக்டிங்கில் வந்து யூ நீட் டு கம் டூ அ ரிகர்சல், மற்ற ஆக்டர்ஸோட ரிகர்சல் வரணும், டயலாக்லாம் ரிகர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போகும்போது பண்ணால் ஒரு விஷயம் இருக்கும்ல. நம்ம ஒரு 4 ஆர்டிஸ்ட்டு 4 பேருக்கு ஒரு ஏடி ப்ராம்ப்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன நீ என்ன கேட்குற அது வந்து நம்மளோட அந்த என்டையர் அந்த சீன் நம்ம எழுதும் போது இது பண்ணும் போது இருந்த அந்த ஒரு விஷயமே போய் இது ஏதோ ஒரு ஆக்சுவலாக வந்து அட்லீஸ்ட் யூ வில் ஆட் 500 to 800 feet எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுல் ஃபில்ம். இல்லை அதோட இதுவே கிட்டத்தட்ட 40% எக்ஸ்ட்ராவா தான் ஆகும் இல்லையா? லைக் ஒரு 5 to 8 minutes இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஒரு ஓவரால் படத்துல இந்த ப்ராம்ப்டிங்லேயே. அவங்க இன்ட்யூட்டிவா எடுக்கல, இல்லை வெயிட்டிங் ஃபார் கமாண்ட். தட்ஸ் ஆல்சோ பிகமிங் a problem in editing also. எடிட் பண்ணி பார்க்கும்போது உங்களால சீனை ஜட்ஜே பண்ண முடியாது, ஏன்னா ப்ராம்ப்ட் வாய்ஸ் தான் கேட்கும். ஸோ அதனால அடுத்த படத்துல அதோட டப்பிங் தேட்டர் கொடுமை. அது அடுத்த ஏன்னா அவங்க வேற ஒன்றா வருவாங்க, அவங்கள்ட்ட திருப்பிட்டு மறந்துருப்பாங்க. வேற படத்துல இருந்து கூட வருவாங்க. ஓ இது நான் தான் ஏன்னா நடிக்கும் போது உங்களுக்கு அந்த மூட்ல அந்த ஆம்பியன்ஸ்ல ஒரு விஷயம் நமக்குமே ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சொல்ற மாதிரி டப்பிங் தேட்டர் நமக்குமே ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அசோன் டப்பிங் பண்ணும்போது ஜெகமேத் வந்து நடிச்சுட்டு வருவார் சார். அசோன் சார் இன்னும் சார் படம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படம் பார்ப்பாரு. பார்த்துக்கப்புறம் ஓஹோ இப்படி பண்ணியிருக்கானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ரெடி ஆவார். அது அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறதுனால ஓகே. இப்போ விருப்பமே இல்லாமல் டப்பிங் நம்ம 4 ஆர்டிஸ்ட் சண்டை போட்டு வச்சுருப்போம், அவங்க டப்பிங் பண்ணா தான் தலையை சொல்லி. லைவ் சவுண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் தருண் சார் வந்து இப்போ அவர் டைரக்ட் பண்ணுற படம் ஹி செட் லைவ் சவுண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. தங்களானே லைவ் தான் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் நெக்ஸ்ட் ஃபிலிம் லைவ் சவுண்ட் பண்ணி பண்ணுவோம். XXXல அந்த ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு அந்த ரியல் பீப்புள் ஒரு 60-70 பேர் ட்ரெயின் பண்ணோம்ல, அவங்களாம் பெர்ஃபெக்டாக பிடிக்கிறாங்க. பெர்ஃபெக்ட் டைமிங்கில் டயலாக்லாம் வந்து அவங்களாம் பேசுகிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. புரியுது. ஸோ ஐ விஷ் யூ தி பெஸ்ட். வெற்றி சார் போக மாட்டாரு, நான் போக மாட்டேன், நல்லா தெரியும். நான் லைவ் போனேன்னா 600-700 நாள் அவன் ஷூட்டிங். அதான் சொல்கிறேன். எனக்கு என்னைய போச்சு கெஞ்சினாங்க வாழைக்கு, சின்ன படம் தான் நான் லைவ் போக வேண்டியதானே அப்படின்னாங்க. வேண்டாம் அவங்களுக்கு நம்ம கதை. எனக்கு வந்து ஆக்சுவலாக டப்பிங் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தி ப்ராசஸ் ஆஃப் டப்பிங் ஃபார் அ ஃபில்ம். என்னோட மெயின் ப்ராப்ளம் வந்து ப்ராம்ப்டிங் தான். ஆச்சரியமாக இருக்குது. நான் ப்ராம்ப்டிங்கே பண்ணதில்லை 4-3 படத்துக்குங்க. அது இப்போ இவ்வளோ நடந்துக்குமா? எந்த ஆக்டர்ஸும் நான் ப்ராம்ப்டிங் பண்ணது இல்லை கிடையாது. யாருமே கேட்கவும் சரி யாருமே பண்ணதில்லை. எந்த ஒரு சீன் கூட பண்ணது கிடையாது இது வரைக்கும் லைஃப்பில். ஏன்னா எனக்கு வராது. நம்ம நடிச்சு காட்டுறதோடு சரி, நம்ம நடிச்சு காட்டுவோம், சொல்லுவோம், சீன் சொல்லுவோம், அவ்வளோதான். நான் மைக்கில் ஷார்ட் போகும்போது அமைதியாக வந்துட்டு இருப்பேன். எனக்கு யாராவது பேசினா கூட ப்ராம்ப்டிங் அசிஸ்டன்ட் சும்மா கேட்டால் கூட போகாத தோப்பு அப்படின்ட்டுருவேன்.
அவங்க என்ன வருதோ அதுக்கு டேக் எடுத்து போயிட்டு அப்படின்னு தான் விட்டுருவாங்க. இல்லை அவங்க டைலாக்ஸ்லாம் கரெக்டாக நம்மளது எப்படின்னா பண்ணிருக்காங்க. டைலாக் தெரியும், டைலாக் வராதவங்களுக்கு எல்லாரையும் சொல்லு. எவ்வளோ அழகாக அமைதியாக கேட்டார். அப்போ அவங்க டைலாக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டாங்க. இல்லை நம்ம என்ன பண்ணோம், டைலாக் வராதவங்களுக்கு இதுதான் ஐடியா, நீங்கள் என்ன பேசுறீங்களோ. அதான் சார் இப்போ சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் எடிட்டில் பண்ணும்போது நமக்கு ப்ராம்ப்டிங் கேட்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அது ஸ்பாட்லேயே டிஸ்டர்பன்ஸ் தானே ஆகுது. அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்ல, இப்போ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இவங்க ப்ராம்ப்டிங் கொடுக்குறாங்கல்ல, அவன் மேலே பெரிய ரிச்சல் ஆகுது எனக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க அப்படி, அப்போ நீ மூணு வாய் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். சும்மா அவன் பண்ணுவார் அவனும் மூடிடுவார். யாரை பார்க்கணும்னு இருக்கலாம். ஏன்னா உணர்ச்சியே இல்லாமல் ப்ராம்ப்டிங் பண்ணுறது இருக்குல்ல. நான் இவங்களுக்கு ஒரு பெரிய உணர்ச்சியை காசு கொடுத்துருக்கேன். நான் போய் உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்து காது பக்கத்தில் போய் உட்காந்து சார் இதுதான் சீன் சார், இப்போ ப்ராம்ப்டிங் பண்ணுறவன் பேப்பர் தூக்கிட்டு அம்பரில் நிற்கிறான். அப்படிங்கும்போது அவன் ப்ராம்ப்டிங் பண்ணும்போது உணர்ச்சியே இல்லாமல் ஒரு வார்த்தைகளை கொடுக்குறான். அவங்க ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இப்போ பேசுவோம்ல, அது அவங்க செட்டே ஆகாது. அதான் அப்போ அவங்க ஆக்ட்ரஸ்க்கு அது பெரிய ரிஸ்க் தான். இதை வாங்கி சார் சொன்ன மாதிரி இதை வாங்கி அவங்க அந்த உணர்ச்சியோட மிக்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்கணும். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து கோவப்பட்டிருக்காங்க. அது சின்ன சைலண்ட் கேட்டால் இப்போ தனுஷ் என்ன சவுண்டு அப்படின்ற டக்குன்னு அமைதியாக அப்படின்னா எந்த சைலண்ட் சவுண்டு இல்லாமல் ஒன்று பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் அமைதியாக இருந்து ஒன்று பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க சவுண்ட் மட்டும் ஒரு ஆக்டருக்கு அவங்க பேசுறது மட்டுமே கேட்கும்போது இன்னும் அவங்களுக்கு அது எமோஷனல் அதிகமாகிட்டே போகும். எக்ஸ்ட்ரா ஒரு எமோஷனல் கேட்கும்போது, எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் கேட்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நமக்கே அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்னா நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நெல்சன், எனக்கு ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்றதில்ல, ஃபிலிமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். எப்படி மீன் பண்ணுறீங்க? மீன்ஸ் இன்னும் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றது. அது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் சென்ட்ரிக்கான படம் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம். மேபி ஐ கேன் கீழே கமெண்ட் போட போவாங்க, டேய் நீங்கள் தலைவன் நெல்சனிமாடா மாற்றிச்சு தலைவன் நீங்களாம் போவாத இனிமேல். நீங்கள் இப்போது மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ரஜினிகாந்த் இவங்களோட கடந்த 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி யூ மேட் 2 other films. இதில் நீங்கள் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதில் பெரிய சுதந்திரம் பார்த்தீங்களா? இதை விட இதை இன்னும் ரசிக்க முடியுதா உங்களால்? இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ண முடியுதா? இல்லை, இதுக்குள்ளே இது ஓகே. இப்போ நம்ம என்ன இப்போ இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோம்னா அதை என்ஜாய் பண்ணணும், நாளைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட அதை என்ஜாய் பண்ணணும். அந்த லெக் பீஸ் அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுது இல்லை. இப்போ நம்ம இங்கே போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் முடிஞ்சு. பட் ஆனால் ஓகே, எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி, கொஞ்சம் அந்த டு த ஆர்ட், அந்த ஆர்ட் ஃபார்ம் சுற்றி ஒரு படம் ஒன்று இருக்கணும், பண்ணணும் அப்படின்றது. நம்ம ஒரு ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா எல்லா விதமான படமும் இருக்கணுன்றது ஒரு ஆசை. அது வந்து நெக்ஸ்ட் இயர் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. I wish you the very best with all these wishes that you poured in last line. I hope all of that happens for each of you in the coming years, and you're all very important artists for me and for so many people out there. உங்கள் பயணம் தொடரட்டும். Thank you so much for all the great films that you've been part of.